ஹலோ. அண்ணா. வணக்கம் பிரதர். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை காலையில் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாங்கண்ணா. 2026 ஆகஸ்ட் 25ஆம் தேதி. ஆமாங்கண்ணா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு 305வது நாள் ஜர்னி படி கரெக்டுங்களா? கரெக்டுங்கண்ணா, கரெக்ட். 305. சரி, ஓகேங்க. அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் காலையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு நேற்று நைட்டு கால் பண்ணி, சார் உண்மையாக சொல்கிறேன், என்னால் ஒரு 10 days தாண்டறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுத்தமாக சரி. அந்த 10 days தாண்ட முடிய மாட்டேங்குது, சொல்லப்போனால் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, எத்தனை 1000 முறை முயற்சி பண்ணிங்கிறேன் நான் உக்காந்து, ஆனால் ஒரு முறை கூட 10 days தாண்ட மாட்டாங்க சார்ன்றாரு. ஆமாங்கண்ணா, ஆமாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா இதுன்னு சொல்லிட்டேன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல பார்க்குறேன், ஒரு குட் நியூஸ் அங்கே வருது, 306 நாள் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் பிரதர், எப்படி போயிட்டுருக்கு லைஃபு? பிஃபோர் கிளாஸ், ஆஃப்டர் கிளாஸ், ஜர்னிக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் பார்த்த மாற்றங்கள், ரீசெண்டாக நடந்த மேஜிக் மூமெண்ட்ஸு, இந்த கிளாஸோடைய ஃபீட்பேக்ன்றது பேசலாம் பிரதர். சரிங்கண்ணா. சொல்லுங்கள் பிரதர். ஃபர்ஸ்ட் நான் 305வது நாள் நான் உங்களுக்கு டே 305 அனுப்புறப்போ தெரியாம உங்களுக்கு வீடியோ கால் டச் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன், அது இல்லாம நான் ஆல்ரெடி அண்ணாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம டே கவுண்ட் போட்டிருக்கோம், ஃபீட்பேக்ல நீங்க பேசிட்டு இருக்கிறதுல நான் யூடியூப்ல பாத்துட்டு இருப்பேன். நான் நினைப்பேன், என்னடா அண்ணா சரி கூப்பிடுவாரு, பிஸியா இருப்பாரு போல. நான் எனக்குள்ள ஒரு இதுதானே, என்னதான் நம்ம டே கவுண்ட் போட்டாலும் இந்த மாதிரி பேசுறப்போ கொஞ்சம் நீங்க பர்சனலா பேசுறப்போ ஒரு என் ஆன்மாவுக்கும் சரி மனசுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அது ஒரு மாதிரி உணர்வா இருக்குங்கண்ணா. ஒரு திருப்தி கிடைக்கும். அது அது வேணும்னு தோணும். இது பணம் கொடுத்தோ இல்ல ஒரு பொருள் கொடுத்த இந்த திருப்தியை பூர்த்தி பண்ண முடியாது. ஆமா தானே? கண்டிப்பாங்க. நீங்க பேசுறப்போ அது ஒரு ஒரு தைரியம் வரும், நல்லா இருக்கும். அதை நான் நினைச்சிட்டே இருந்தேன், சரி அண்ணா கிட்ட நம்ம பேசல, இல்ல அண்ணாவே கூப்பிடுவான்ட்டு விட்டுட்டேன். திடீர்னு யதார்த்தமா நான் வீடியோ கால் உங்களுக்கு டச் ஆயிடுச்சு. நான் யோசிச்சேன், சரி அவர் கூப்பிட மாட்டாரு அப்படின்னு நினைச்சு நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறப்போ பிரபா அண்ணா அப்படின்னு கால் வருது. பார்த்து அண்ணா கூப்பிட்டுட்டாருங்கிறப்பதான் எடுத்து இதைய பேசுறோம். கரெக்ட் தானுங்களா? கண்டிப்பாங்க. நான் எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், டே கவுண்ட்ல போட்டுட்டு இருக்கேன். சில விஷயங்கள் இடையில எல்லாம் நடந்துச்சு, அதை உங்ககிட்ட பகிரணும் அப்படிங்கிறப்போ நான் நினைச்சிட்டே இருந்தேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், அதை நான் சொல்லியே தான் ஆகணும். ஏங்கண்ணா பிரமாணா? இப்போ லாஸ்ட் தாட் எல்லாம் வருங்கண்ணா. வரப்போ நான் எப்படி வச்சுப்பேன்னா, எனக்கு 2 குருங்கண்ணா. என் ஆன்மீக குரு ஒருத்தர், இன்னொருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? நீங்க என்னுடைய பிரம்மச்சாரிய குரு. ஆனா அதாவது ஒவ்வொரு இப்போ வில்லுக்கு எப்படின்னா, அர்ஜுனனுக்கு வில்லுக்கு ஒரு குரு, அதுல புலமை பெற்றவர்களா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தவங்க நம்ம குருவா ஏத்துக்கணும் இல்லைங்கண்ணா? கண்டிப்பாங்க. உற்று நோக்கினால் உலகம் எங்கும் ஆசான்கள்னு சொல்லுவாங்க. உண்மைதான? ஒரு ஒரு காக்கா கிட்ட இருந்து என்ன விஷயத்த எடுத்துக்கலாம், அது ஒரு நம்மளுக்கு ஒரு குருவா இருக்கும். அந்த மாதிரி எனக்குள்ள ஆழமா அது பதிஞ்சிருச்சு. அப்போ நல்லா பாத்துக்கோங்கன்னா, இப்போ ஒரு கஷ்டம் வாழ்க்கையில ஏதாச்சும் இன்ப துன்பங்கள் இல்ல பண கஷ்டம் எது மாதிரிங்கிறப்ப என்னோட இன்னொரு குருவை நினைப்பேன். ஆன்மீக ரீதியா அடுத்த கட்ட போறதுக்கு அவங்க என்னை வழி நடத்துவாங்க சூட்சம ரீதியா. அதே ஒரு பாயிண்ட உங்களை நான் வச்சேன். எப்படி அப்படின்னா, பிரம்மச்சாரியத்துல லஸ்ட் தாட்ஸ் நிறைய வரும். ஏன்னா நீங்க டே கவுண்ட் 8 1 8 இந்த 3 இதுல நம்ம பண்ணுவாங்க. அப்போ இடப்பட்ட நாள்ல நீங்க டெய்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட வைப்ரேஷனுக்குள்ள கனெக்ஷன்ல நான் இருப்பேன். அப்போ என்ன ஆகும், பிரபாநாட்டு பேசணும், ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நீங்க நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம் தெரியுங்களா, 21 நாள் அது மாதிரி. அப்ப நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் ஒரு பயம் வரும். என்ன பயம்? அண்ணா பேசிட்டு இருந்தாரு, எதா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, பேசலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவரை நம்ம இப்போ நீச்சல் கத்து கொடுத்துட்டீங்க, நான் போய் நீச்சல் அடிக்கிறப்போ தைரியமா அடிக்கணும், ஆனா எனக்கு பயம் வரும்ல. அது மாதிரி நான் நினைச்சிட்டு பயங்கரமா லட்சாட்டு எல்லாமே வரும் பிரபானா. வரப்போ நான் பொய் சொல்லங்கண்ணா, ஏன்னா நான் பொய் சொல்றப்ப இப்படி என்னால பேச முடியாது. உண்மை என்ன அப்படின்னா, பிரபாண்ணா என்ன வழி நடத்துங்க அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு விஷயம், இப்போ குளிச்சுட்டே இருக்கோம், இல்ல நம்ம அமைதியா இருக்கோம், இல்ல தனியா இருக்கோம், இல்ல ஒரு நம்ம வெளியே போறோம், பல பேர்த்த பாக்குறோம், நிறைய எண்ணங்கள் தானே எல்லாமே. அந்த ஃபர்ஸ்ட் தாட் காம என்ன வரப்போங்க பிரபானா,
குருஜி பிரபான்னா என்னைய வழி நடத்துங்க அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் நினைப்பேன், ஆழமா நினைப்பேன். நினைக்கிறப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இந்த லஸ்ட் தாட் வரப்ப எப்படி நீங்க கடந்தீங்களோ அது மாதிரி என் மனசுக்குள்ள வந்து நீங்க சூட்சம் ரீதியா சொல்லுவீங்கன்னா இது நிதர்த்தமான உண்மை, பிராமிஸ், அது எனக்கு நடந்திருக்கு. பாருங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா உங்களை நான் நம்பணும் ஃபர்ஸ்ட். அப்போ உங்களை நம்பணும், நான் என்னை வந்து வழி நடத்துங்கிறப்போ 1 hour வித்தின் ஒரு 5 or 6 seconds தாங்க பிரமாணம். நீங்க என்னை வந்து அப்படியே அடுத்த கட்டம் அது உள்ள வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்க நிறைய சொல்லியிருப்பீங்க. அது எனக்குள்ள வந்து ஆழமா வந்து மண்டையில வந்து அடிக்கும்னா அப்போ நான் நினைப்பேன், என்னடா இது பாரு. அப்போ இந்த மாதிரி நம்ம இவங்களை வந்து ரெஸ்பெக்ட், உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் நம்ம கொடுக்கணும் பிரபானம். அவங்க நல்லவங்க கெட்டவங்கிறதுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாதுன்னு பிரபானா. நம்ம குரு ஏங்கண்ணா, குரு உங்களை நான் அந்த மாதிரி நான் ரொம்ப நம்புறேன் பிரபானா. அதை நம்பணும்னு என்ன ஆச்சு, அடுத்த செகண்டே வந்து அந்த தாட்ஸ். ஆனா முதல்ல வந்து பயமா இருக்கும். எப்படின்னா இந்த லட்ச தாட் வரப்போ ஐயோ நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணிடுவோமோ இல்ல நம்ம இதுல வந்து தோத்துருவோமோ அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி பயத்துல இருந்த ஆரம்ப கட்டத்துல. உங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு டே கவுண்ட் நான் போட்டுட்டு இருந்தாலுமே. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு, இது மாதிரி பண்ண உடனே என்ன இது வந்தாலும் அண்ணன் வந்துருவாரு, என்னை வந்து வழி நடத்திடுவாங்க, ஒரு அதீத நம்பிக்கை வந்துருச்சுன்னா. புரிஞ்சா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க பிரபானா உண்மையாலுமே இது வந்து. ஆனா யார் எப்படி உங்களை நான் ரொம்ப நம்புறேன்னா அதனாலதான் எனக்கு இப்படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அதாவது இங்க ஒரு விஷயங்க, நீங்க வந்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிளாங்க் பிலீஃப்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. பிளாங்க் பிலீஃப்ங்கிறதுனால வந்துட்டு குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அதாவது குருட்டுத்தனமான நம்பிக்கைங்கிறது இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்புறோம், பட் முழுமையா நம்புறோம், சரணாகதி அடைஞ்சிடறோம், அவ்வளவுதான். கரெக்ட், சரணாகதி கரெக்ட்டுங்களா, அது சூப்பர் வார்த்தை. அந்த சரணாகதிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். லைஃப்ங்கிறது வந்து அடுத்து வந்துட்டு முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு நடந்தே இருக்கும் லைஃப்ல தொடர்ந்து. கரெக்ட் கரெக்ட்ண்ணா, கரெக்ட். இவர் சொல்றாரு, நேற்று சொல்றாரு, சார் உண்மையா ஒரு 10 days தாண்ட முடிய மாட்டேன் சார், நானும் வந்துட்டு என்னமோ ட்ரை பண்றேன், சுத்தம் முடியல சார்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை கிட்டத்தட்ட 2 வருஷம் பேசிங்கிறாரு இது மாதிரி. நானும் வந்து கிளாஸ் வரலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன், ஏதோ ஒரு தடை வந்து நேருது சார் எனக்கு. ஒரு வாட்டி கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டைம்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மறுநாள் ஆரம்பிக்க போறோம். சரிங்கண்ணா. இவர் உடனே ஆஃபீஸ்ல வந்து டைம் மாத்தி விட்டாங்க. ஓ ஓகே ஓகேங்கண்ணா. அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஷெட்யூல் வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்போ. சரிங்கண்ணா. இந்த வாட்டி 2 வாட்டி ஆச்சு இந்த மாதிரி. சரி ஓகே, நான் சொல்லிட்டேன் இல்லைங்க உங்களுக்கான டைம் அமையல. சரிங்கண்ணா. டைம் அமையும் போது வந்து நீங்களே வருவீங்க பாருங்க. அவர் வந்து முயற்சி பண்றாரு. சரிங்கண்ணா. பட் அந்த இடத்துல வந்து அவருக்கு அது வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ன்றது அமையணும் நான் சொல்லியிருப்பேன். அந்த நேரமும் காலமும் அந்த டைம் அமைஞ்சோன்னா கரெக்டா வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகே ஓகே, அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே இல்லைங்க? ஆமாங்க. ஏன்னா அது ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா ஒரு பர்சன் முதல்ல எங்கிட்ட கால் பேசுறாரு இல்லையா, ஆமாங்கண்ணா, அப்பயே தெரிஞ்சிடும் இவர் வந்துட்டு இப்போ ஒரு வர வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அப்பயே தெரிஞ்சிடும். கரெக்ட். அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு 1/2 an hour ஒரு 40 minutes கழிச்சு பார்க்கும்போது எக்ஸாக்டா நான் விஷயம் நினைச்சேன் பாத்தீங்களா, அது அங்க நடக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் வந்தாரு, என்ன நினைச்சுக்கோங்க, மிஞ்சி போனா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். அந்த கிளாஸே ஜாயின் பண்ணிட்டாரு. அந்த அப்படியே வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ஒரே கால்லயே. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் வந்துட்டு ஃபாலோ பண்ணாரு. சரிங்கண்ணா. அப்படியே 5வது நாளா வந்துட்டு கிளாஸ்லயே பிக்கப் பண்ணி அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாரு. சரிங்கண்ணா. ஏன்னா நேற்று நைட் ரிலாப்ஸ் ஆயிட்டு இன்னைக்கு டே 1ங்க அப்படின்றதுக்கும் ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டே ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. அது நிறைய பேருக்கு புரிய பண்ணுங்க ஒரு பக்கம். சரி ஓகேங்க, உங்களுக்கு ஃபீட்பேக்ன்றது பேசலாம், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். சரிங்க, எப்படி போயிட்டு இருக்கு 305 days அங்க வந்துட்டு 305 நாள்னா இன்னொரு 60 நாள் பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம். கரெக்ட். 1 year. நானு 1 yearல நான் நிறைய பேசுவேன் பிரபனா, அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன், ஆனா தயவு செஞ்சு என்னையெல்லாம் கை விட்டுறாதீங்கன்னா. வாய்ப்பே இல்லப்பா, என்னப்பா பேசிதான் இருக்கீங்களாப்பா. அதாவது ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க மெசேஜ் பண்ணீங்க, யாரா இருந்தாலும் சரி மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அங்க ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அதை நான் முதல் டே 1லயே சொல்லியிருப்பேன்.
ஆனா இன்னொன்னு யாரு இப்ப எனக்கு அது தெரியாது. முழுமையா ஒருத்தவங்களோட நம்புறப்போ அவனை நீங்க தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நீங்க என்ன எடுத்துக்கணும். உண்மையாலுமே உங்களை நான் வந்து முழுமையா நம்புறேன். நடுக்கடல நீந்தி வந்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு அரைவாசி தான். தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிருங்கண்ணா, நான் நல்லா இருக்கேன் வாழ்க்கையில, இதே மாதிரி இருக்கணும்னு நான் இந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் பாப்பானா. நான் மனசார சொல்றேன், கண்டிப்பா நீங்க வந்து என்னதான் நான் இதெல்லாம் இது பண்ணாலும் நீங்க தான் வந்து ஒரு சின்ன பசங்களா எப்படி அடிச்சு திருத்தி எல்லாம் பண்ணுவாங்க, அது மாதிரி நீங்க பண்ணணும். சரிங்களா குருபானா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க முன்னாடியே வந்து கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி 300 நாள் ஃபாலோ பண்ணீங்க. இப்போ கிளாஸ்ல வந்துட்டு 305. ஸோ நீங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 300 நாள் ஃபாலோ பண்ணீங்க. பட் இப்போ ஒரு 305. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கிறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆனா உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்து உங்ககிட்ட வந்து 200 சில்லறைக்கு பக்க வந்தேன். அப்புறம் ஒரு சூழ்நிலையில டிராப் அவுட் ஆயிட்டேன். ரெண்டாவது நானே 300 நாள் பண்ணேன். ஆனா என்னன்னாங்கன்னா, அதான் ஆல்ரெடி இது நான் பேசியிருப்பேன். இப்போ 100 நாள்ல, அதாவது 300 நாள்ல நான் ஃபாலோ பண்ண கிடைச்ச எனக்கு அந்த அன்பளிப்பாகட்டும், இல்ல நான் என் வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் ஆகட்டும், இது 100 நாள்லயே எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுக்குங்க. ஓகே ஓகே. 300 நாள் ஃபாலோ பண்ணி நடக்கிற விஷயம் நான் ஜெர்னிக்குள்ள வந்தப்போ 100 நாள்லயே எனக்கு கிடைச்சிருச்சு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம். அப்போ இன்டூ 300 போட்டுங்க, இன்னொரு 100 இன்னொரு 100 300 நாள் ஆச்சு. அப்போ நான் 1 இயர், அதாவது நான் 1 இயர் 2 இயர்ஸ்ல நான் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் நான் இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்றப்போ எனக்கு இந்த 300 நாள் கிடைச்சது. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? புரிஞ்சுங்க. நிறைய இருக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்களே வந்து மறந்துடுவீங்க. என்னடா இது, இவன் உண்மையாவே இவன் நம்ம சொல்லிதான் ஃபாலோ பண்றானா இல்ல வேற பேசுங்க, அதை பத்தி பேச போறோம். பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவன் உண்மையாவே நம்ம சொல்றதான் ஃபாலோ பண்றானா, என்னடா இவன் என்னடமோ சொல்றான். ஆனா அப்படிதாங்கண்ணா இருக்கும். யாரு நீங்களே நம்ப முடியாது. ஏன் ஆனா நீங்க சொல்லிருக்கீங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு. நான் ஒரு விஷயத்த முழுமையா நம்பி அது பண்ணோம்னா அந்த நம்பிக்கையே நம்மள மாத்திடுதுங்க பிரபாண்ணா. மணி அட்ராக்ஷன் தாறுமாறு. உங்களுக்கே தெரியும். அதுவும் அன்னதானம் நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, அன்னதானம் அது பண்ணோம், அப்படியே உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆமா தானங்கண்ணா? நம்மளால முடிஞ்சது பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் 15,000 சம்பாதிக்கிறாரு. கரெக்ட். 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணாங்கன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆமாங்கண்ணா. ஆமா. 15,000 சம்பாதிக்கிறவங்க ஒரு 100 ரூபா பண்ணிட்டோம், ஒரு 200 ரூபா பண்ணிட்டோம் போதும். 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஒரு 500 ரூபா பண்ணிட்டோம் போதும், அவ்வளவுதான். ஆனா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அதெல்லாம் வந்து சான்ஸே இல்ல. பணம் காசு விட அந்த தைரியம் என்ன இருந்தா பூமிக்கு இல்லாட்டி சாமிக்கு, என்னாலும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் நான் நின்னு அங்க போய் விளாண்டுட்டு அங்க தைரியமா நின்னு ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். புரிஞ்சுங்களா? நான் பதட்டம் இல்லாம ஒரு பிசினஸே பண்றேன். இப்போ ஒரு 10 பேர் வராங்க போட்டிக்கு, நான் அங்க போறேன், சாகர விளிம்புல போய் நின்னு கூட செத்தாலும் பரவாயில்ல நம்ம இதை அடைஞ்சே ஆகணும்ட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அதை அங்க போய் நான் ஜெயிச்சுட்டு பதட்டம் இல்லாம அதை அந்த பொருள் எடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல என்னங்கண்ணா வேணும்? அவ்வளவுதான்பா. அப்புறம் ஃபார்முலா, இப்போ எங்கிட்ட காசு இன்னைக்கு இருக்குங்க பிரபானா, நாளைக்கு இல்லாம போலாம். இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு அந்த ஜெயிக்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இந்த நோ ஃபேப் மூலியமா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க பிரபானா. சூப்பர்ப்பா. என்ன அப்படின்னா நோ ஃபேப் அது போக நம்ம வந்து மனசு, ஆனா நோ ஃபேப் இருக்கிறப்போ ஒரு தைரியம் வருது. அது வந்து இப்போ என் வண்டி வந்துட்டு அடைச்சு போயிட்டு இருக்கு, ஓகேங்களா பிரபானா? இப்ப நோ ஃபேப்ங்கிற இந்த ஃபியூலு ஊத்திட்டேன், அந்த ஃபியூல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்க. அந்த நோ ஃபேப் ஃபியூலை வந்துட்டு நான் என் வண்டிக்குள்ள போட்டுட்டு வண்டிய ஸ்பீடா ஓட்டிட்டு போறேன். பட் மத்தவங்களுக்கு ஃபியூல் இருக்கு, பட் நோ ஃபேபோட எக்ஸ்ட்ரீம் பவர் ஃபியூல் வந்து அவங்களுக்கு அது தெரியல. நான் சாதாரண மனுஷங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? கரெக்ட் தானுங்கண்ணா? உண்மைதாங்க. உண்மைதான். அப்ப இந்த நோ ஃபேபோட ஃபியூலை நான் உள்ள என் வண்டியில போட்டோம்னா சூப்பரா போது, அடைக்கல. ஆனா அது ஒரு பிரபானா, அது ஒரு சொன்னா புரியாதுடா, சொன்னா புரியாதுடா, அது நான் உணர்றேன் பிரபானா, உணர்வு ரீதிதான். அப்புறம் கேர்ள்ஸ் இதெல்லாம் ஒரு விஷயமாவே நம்ம நினைக்கிறது இல்லைங்கண்ணா. ஆனா இதெல்லாம் நினைக்காதனால இந்த கல்யாணம் பத்தின பிரச்சனைகள் எல்லாம் கவலையே கிடையாதுங்கண்ணா. நம்மளுக்கு கல்யாணம் ஆகுமோ, ஐயோ 27 வயசாச்சு 30 வயசாச்சு அப்படிலாம் பயமே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் தகுதியா இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம். இன்னொன்னு, நம்ம இது மாதிரி இருக்கு நம்மளை தேடி எல்லா விஷயங்களும் வருதுன்னு பிரபானா, நம்ம சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நோ ஃபேப் இல்லாதப்போ பயங்கரமான பயம், என்னடா நம்ம இப்படி இருக்கோம்,
நாளைக்கு கல்யாணம் ஆகுமா, நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோமா, அந்த பயமெல்லாம் இருக்கும்ல. பட் இப்ப அதெல்லாம் இல்லவே இல்ல. இப்போ 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் தகுதி வளர்த்துப்போம். நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன, நோ ஃபேப் ஃபாலோ பண்ணும். அதுல வர ரிசல்ட் எதா இருந்தாலும் அதை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போகணும் இல்லைங்க பிரபானா? ஆமாங்க. அப்படி நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். 30 வயசு நான் அதான் சொல்லிட்டேனே, இந்த நோ ஃபேம்னால இறைவன் மேல ரொம்ப அது ஸ்பிரிச்சுவலோடைய இது அதிகமாகும் இல்லைங்க பிரபானா? கனெக்ஷன் அதிகமாகுது. ஆனா நினைச்சது நடக்குது, கெட்டதும் நடக்குது. பட் நினைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு பிரபானா, பாத்துக்கணும் இல்ல? உண்மை அதுதானே. ஆனா இப்போ நல்ல விஷயம் நடக்குது, கெட்ட விஷயம் நடக்குது நம்ம நினைச்சான். எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ வாரு இறைவன் இந்த தகுதியை நம்மளுக்கு வச்சிருக்காங்கன்னா அப்ப நல்ல விஷயமாவே நம்ம நினைச்சிட்டு போயிடலாம். ஏங்க பிரபானா? அவ்வளவுதான். ஆனா நான் சொல்ல வந்துட்டேங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி ஒரு கடையில ரெகுலரா நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி திருநாய்களுக்கு போட்டிருப்பேன். அந்த கடையில வளர்த்துற நாய்க்குட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அது ஏதோ நான்வெஜ் சாப்பிட்டு அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. சின்ன குட்டி நாய்ங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைங்க இது இறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா சொல்றாங்கப்பா இந்த மாதிரி இறந்துரும். அது ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இறைவன் மேல நம்பிக்கை தானே, சரி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அந்த நாய்க்குட்டியை தலை மேல கை வச்சு எல்லா சாமி, எல்லா மந்திரம் எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா இது இந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளுடைய நோக்கம் கரெக்டா இருக்கணும், நம்மளுக்கு சார்ந்து இருக்க கூடாது. புரிஞ்சுங்களா? அதுதான் அந்த நாய் எப்படியாச்சும் இறைவா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நான் உண்மையாவே மனசார நான் வேண்டிட்டேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம விட்டுட்டேன். சரி, நான் என்ன நினைச்சேன், விளையாட்டுக்கு தான், சரி பரவாயில்ல, இப்படி நம்ம என்ன போயிட்டு இது நடக்கவா போகுது, ஆனா இறைவா காப்பாத்துங்கன்னு நான் விட்டுட்டேங்கன்னா, அடுத்த நாள் அந்த நாய்க்குட்டி நான் வரேன், அப்படியே துரத்திட்டு வருதுங்கண்ணா, ஆக்டிவ் ஆயிடுச்சு. எனக்கு நான் நினைச்சேன், என்னடா அந்த அம்மா கேக்குறேன், ஏப்பா நீ கை வச்சு அது பழைக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கண்ணா அந்த அம்மா. இதெல்லாம் அந்த ஆற்றலா இல்ல என்னன்னு எனக்கு புரியலங்க பிரபானா. இது ஒரு விதமான பிளெஸிங் ஆக்சுவலா. இது ஒரு வகையான தீட்சைன்னு கூட சொல்லலாம். இது ஒரு வகையான தொடு தீட்சை ஆக்சுவலா. இது அதாவது உங்களுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, ஆறாவா? ஆமா, உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்றீங்கன்னா, அந்த இடத்துல அந்த உயிருக்கு நீங்க தரீங்க. அந்த இப்ப அது நல்லா இருக்கு, நல்லா விளையாடுது, நல்லா இருக்குன்னா அவங்களோட எனர்ஜி தான் மெயின் ரீசன். எனர்ஜி இல்லைன்னா, ஆமா, அப்ப உங்க எனர்ஜிக்கு மெயின் ரீசன் இப்ப நீங்க ஜர்னி ஃபாலோ பண்றீங்க, அதான் மெயின் ரீசன். கரெக்ட். எனர்ஜி இல்லைன்னா அதுதான் நல்லா இருக்குங்க பிரபானா. உண்மையாலுமே இறைவன் உங்களை என்னை கண்ணு காமிச்சதுக்கு இறைவனுக்கு ரொம்ப நான் பிரார்த்தனை, நன்றி சொல்றேங்க பிரபானா. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு ஜர்னி ஃபாலோ பண்ணா மாற்றம் வரவே மாட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு. இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ண மாற்றம் வராதுப்பா, கிளாஸ்ல ஃபாலோ பண்ணி பாருங்க, வந்தே தீரும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்க ஹை எனர்ஜி கூட நம்ம கனெக்ட் ஆகுறப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மாறிடும் இல்லைங்க பிரபா? ஆமாங்க. இப்போ ஒருத்தர் 10 நாள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன், அங்க 10 நாளுக்கும் இங்க 2 நாளைக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் நடக்கும் பாத்தீங்கன்னா. கரெக்ட். ஆனா 300 நாள் ஃபாலோ பண்ண 300 நாள் ஒரு மாதிரி மந்த நிலையிலேயே வாழ்க்கை போச்சு பிரபானா. மந்த நிலை ஒரு மாதிரி, என்னடா 300 நாள் நோ ஃபேப்ல இருக்கும். யூடியூப் ஃபாலோ பண்ணும்போது கரெக்ட், நோ ஃபேப் எடுத்தா என்னடா அப்படி வரும் இப்படி வரும் என்னமோ சொல்றாங்க. 60 நாள் மாறுங்கிறாங்க, 90. என்னடா 300 நாள் ஃபாலோ பண்ணிட்டா ஒண்ணுமே ஆகலையேன்னு நான் ரொம்ப இதாவே இருக்கும். ஆனா கிளாஸ்ல ஃபாலோ பண்ணும்போது நீங்க முன்னாடியே சொன்னீங்க 35 நாள்லயே மாற்றங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. 35 நாள்ல அப்புறம் 60 நாள், 90 நாள், 100 நாள் சொல்லிட்டு போக 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 மாற்றங்கள் இன்னும் அதிகமாகி போயிட்டே இருக்கும். அதுதான் எனக்கு வேணும் பிரபானா. தயவு செஞ்சு எனக்கு கூடயே வச்சுக்கோங்கண்ணா. கண்டிப்பாங்க. மலேசியால இருந்து ஒருத்தர் கால் பண்ணாரு. சரிங்கண்ணா. அவர் மேரிட் பர்சன். சரிங்கண்ணா. அவரு கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது அவர் வீட்டுல ஒரே ஒருத்தரா இருக்காரு. சரிங்கண்ணா. இவர் ஜர்னி ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் வைஃப் வீட்டுக்கு வந்தாங்க. வைஃப் சண்டை போட்டு போயிட்டாங்க இவர்கிட்ட. சரிங்கண்ணா. வைஃப் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க. சரிங்கண்ணா. செகண்ட் இவருடைய தம்பி இருக்காங்க. சரிங்கண்ணா. அந்த பையனும் கோச்சின் போயிட்டான் சண்டை போட்டு. அந்த பையனும் வீட்டுக்கு வந்துட்டான். ஆமா, இது நடந்தது வித்தின் 100 daysல. இது இப்போ ரீசெண்டா ஒரு 1 week தான் ஆச்சு நடந்து. சரிங்கண்ணா. ஆனா ஃபர்ஸ்ட் முறை சொன்னாரு, இந்த மாதிரி நான் வீட்டுல லோன்லியா இருக்கேன், நானே சமைச்சுக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன், நானே துணி துவைச்சுக்கிறேன், நான் ஒருத்தனே தான் நல்லது கெட்டது பாத்துக்கிறேன், என்கிட்ட
யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன் சார் அண்ணார். அப்படின்னு நான் கேட்டேன், ஏன் அவங்க உங்களோட பிரிஞ்சு போனான்னு கேட்டேன். சரிங்கண்ணா. இல்லைங்க சார், நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு நிறைய பேசிடுறேன். அந்த பேசுற விஷயங்கிறது அவங்க ரொம்ப பாதிக்குது. அவங்க 2 வாட்டி முன்னாடி சொல்லி பார்த்தாங்க என்கிட்ட, பட் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு, அதனால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்கள் ஒய்ஃப் வந்து போயிட்டாங்க, அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் என் தம்பியை வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து இன்னொரு வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க பக்கத்து தெரு தான், பட் பிரிஞ்சு போயிட்டாங்க. நேரில் வந்து பேசுறது இல்லை, பார்க்கறது இல்லை, ஃபோன் பண்ணி எடுக்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் என்னை விட்டாங்க என்ன தனியாகவே. சரிங்கண்ணா. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வாங்க ஜர்னி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கோபம் குறையும், அன்பு ஜாஸ்தியாகும். சரிங்கண்ணா. நீங்கள் கூப்பிட வேணாம், அவங்களே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து தேடி நிற்பாங்க பாருங்கன்னு சொன்னேன். 100 டேஸுக்குள்ள நடந்து முடிஞ்சிச்சு. 100 டேஸில் சொல்கிறாரு இது மாதிரின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்கண்ணா 100 டேஸ் இல்லைங்கண்ணா. அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் கஷ்டப்படணும், அதாவது மன ரீதியாக கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து கடந்துட்டீங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் மன ரீதியாக சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷப்படுறது வாழ்க்கை ஃபுல்லாக நிரந்தரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை விட வந்துட்டு பயங்கரமாக வந்து அவர் தேங்க்யூ சொன்னார் அவர். ஆனா அது அப்படி அது அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க பிரபண்ணா, என்னடா செய்யறது வாழ்க்கையில இப்படி இருக்குமேங்கிறப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி போய் ஒரு லைட் காமிக்கிறப்போ அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா ஒய்ஃப் தம்பி தங்கச்சி யாருமே வந்து வெளியே தெரிய மாட்டாங்க. பிரபாண்ணா வகை நீங்க தான் தெரியுவீங்க. அந்த நன்றி உணர்வு தான் அது இல்லைங்கன்னா. நிறைய பேருக்கு இருள் வாழ்க்கையில எத்தனையோ இருக்குங்கண்ணா, நீங்க அதுக்கு வெளிச்சத்தை காமிக்கிறீங்க. ஆனா நல்ல விஷயங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னைக்குமே வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் போய் ரீச் ஆகாது இல்லைங்க பிரபாண்ணா. அது ஒரு கண்டிப்பா ரொம்ப லேட் ஆகும். நல்லதுங்கிறது மெதுவா ரீச் ஆகும், கெட்டதுங்கிறது ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆயிரும். இதான் வந்துட்டு இந்த அதான் சொல்லலாம், இந்த யுகத்தோடைய ஒரு தர்மம் சொல்லலாம் ஆக்சுவலா. அதை கரெக்ட், இந்த யுகத்தோடைய தர்மம் இல்லைங்கண்ணா. ஒருத்தர் யூடியூப்ல வந்துட்டு ஒரு கெட்ட விஷயத்த வந்து ஷேர் பண்ண வச்சுக்கோங்களேன், நல்ல டக்குன்னு சொல்லிட்டு ரீச் ஆயிடும், பயங்கர ரீச். நானே பாக்குறேனே, ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அதை லைக் பண்றாங்க உண்மையாவே. அதாவது நெகட்டிவ் பீப்புள் ஆல்வேஸ் நெகட்டிவ் விஷயங்களை வந்து தேடுறாங்க. கரெக்டுங்கண்ணா. இதெல்லாம் வந்து அதான் நீங்க சொன்னீங்க, நிறைய விஷயம் நம்ம பர்சனலா நிறைய பேசியிருப்போம் இல்லைங்கண்ணா போன்ல எல்லாம். சில விஷயங்கள் நம்மளால சமுதாயத்தின் சூழ்நிலை காரணமாக பேசவும் முடியாது இல்லைங்கண்ணா. உண்மைதான், அதுதான் உண்மை. சரிங்க, மெயினாக வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டு பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட பழகுறாங்க பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த பழகிறது பேசுறதுல வந்துட்டு உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு பொறுத்தவரை எப்போ வந்து அந்த மாற்றம் அங்கிறது தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு ஜர்னிக்குள்ள வந்த பிறகு கிளாஸ்ல? அண்ணா இப்போ ஏன் இந்த விஷயத்த நான் பேசல அப்படின்னா, நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன் இது மாதிரி நான் பேசிடுவேன். ஆனா இது எனக்கு தாறுமாறா நடக்குது. பட் ஆனா வரவங்க வந்துட்டு என் பேச்சை கேட்டுட்டு அவங்க அதுக்கோசரமே ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க வாழ்க்கையில. புரிஞ்சுங்களா? நிறைய விஷயம் நான் சொல்றது ஃபீமேல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லப்பா, அதாவது மனிதர்கள் உங்கள்ட்ட பேசுறது பழகுறத பத்தி சொல்றேன். மனிதர்கள் மிருகங்களே வந்து நல்லா பழகுதுங்கண்ணா. மனிதர்கள் ஒருத்தர் ஒரு நாய் பார்த்து குறைக்குது, என்னை பார்த்தா வாலாட்டிட்டு வந்துருதுன்னா அது அது மிருகங்களவே நான் சொல்றேன். ஆடு மாடு எல்லாமே என்னை தேடி வருது. அது அந்த ஆறாள் அது தெரியுமாங்க மிருகங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. மிருகங்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து 6 மாச கை குழந்தைகளும் மத்தவங்க அம்மா கிட்ட இருந்தாலே சில டைம் அழுகும். என்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு நல்லா ஃபீல் பண்ணுதுங்கண்ணா, ஒரு நல்ல சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அப்புறம் சின்ன குழந்தைங்க, அப்புறம் ரிலேட்டிவ் எல்லாருமே அதெல்லாம் பயங்கரமா பேசுவாங்கன்னா என்னால பேச முடியாது அவங்ககிட்ட. அதுதான் உண்மை. ஏன்னா அமைதியா இருக்கு தோணும். அவங்க வந்து வாண்டடா வந்து, ஆனா தெரியாதவங்க, நான் எங்கேயோ ஒரு ஊருக்கு போறேன், ஒருத்தர் கூட என்ன வாடா போடான்னு பேசுனது இல்லைங்க. ஏன் சாமி ஏத்தவங்க ஏமா அப்படிதான் பேசுறாங்க. யாரா இருந்தாலும் ஒரு போலீஸ்காரே வந்துட்டு இப்போ ட்ரிங்க் செக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது டிடி செக் பண்ணி நான் கார்ல போயிட்டு இறக்குறேன், அதே மத்தவங்க வெளியே நிக்கிறேன், ஊதுடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு என்னை பார்த்துட்டு அந்த போலீஸ்கார் எஸ்ஐ, அந்த சார்ஜென்ட் ஒயிட் கலர், அவர் என்னை பார்த்து சொல்றாரு ஊதுமா அப்படிங்கிறாரு. ஊதுன ஓகேமா சரிமா போமா. அவரே அப்படி அத நான் பக்கத்துல இருக்க அவனு என்னை பாக்குறானுங்க ஒரு மாதிரி. அவனுக்கு என்னடா கார்ல வந்தா இப்படி போல இருக்குன்னு அவனுக்கு எண்ணத்துல. ஆனா எனக்கு புரிஞ்சோ ஒரு போலீஸ்கார். அப்புறம் ஒரு தியேட்டருக்கு போனா அங்க அந்த புக்
டிராபிக் ரொம்ப டிராபிக்னா அந்த அண்ணா வந்துட்டு பார்க்கிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் திட்டுறாருங்கண்ணா. என் மூஞ்சி பார்த்துட்டு நான் போய் பார்க்கிங் 40 ரூபா கொடுக்குறது இறக்கிட்டு கொடுக்குறப்போ என்னை பாக்குறாரு, எல்லாத்தையும் திட்டிட்டு 40 ரூபா தங்க நீங்க இங்க போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. மரியாதை தானா வருது பாத்தீங்களா? மரியாதை தானா அது எப்படிங்கன்னா, அப்புறம் அம்மாங்களா அவங்க பொண்ணுகளை கொஞ்சுவாங்க தெரியுமாங்கண்ணா, பேசுவாங்கல்ல, மூஞ்சி இதாங்கண்ணா பாக்குறாங்க. மூஞ்சி பார்த்து அவங்களுக்கு என்னமோ தோணுது போல இருக்குங்க பிரபானா. அது ஏதோ இருக்குங்களாங்கண்ணா. அதாவது உங்க ஃபேஸ் அங்கிறது ஒரு மாதிரி தேஜஸா இருக்கும், மங்களகரமா இருக்கும் பாக்குறதுக்கு. மங்களகரமா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஒரு முறை உங்களை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி வந்து பார்ப்பாங்க. நிறைய நடந்திருக்கும் உங்களுக்கு இது. ஐயோ உங்களை கிராஸ் பண்ணிட்டு போயிருவாங்க, பார்த்துட்டு மறுபடியும் வருவாங்க. இந்த பக்கம் நல்லா இருக்கே பாக்கலாமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வருவாங்க. கரெக்ட். எங்க அத்தையெல்லாம் கொஞ்சிட்டே கிடப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், அத்தை தங்க மயிலும் கொஞ்சிட்டே. எல்லாருமே பசங்க கூட பாய் டியர் அப்படி பேசுவாங்க, லவ் யூ பாய் அப்படி. பொண்ணுங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு நம்மளுடைய மைண்ட் செட் நல்லா புரியும் நினைக்கிறேன் இல்லைன்னா. எந்த இவங்கிட்ட ஒரு இது மேலங்கிறப்ப அவங்க ஓவரா நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னா, நல்லா பழகுறாங்க, தோல் மேல கை போடுறாங்க, கை பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து என்கிட்ட பேசணும். எங்க ஏரியா பக்கத்துல பொண்ணு இருப்பாங்கன்னா 2-3 நாள் நீ பாக்கல அப்படின்னா, என்ன தினேஷ் பக்கத்துல பசங்க இருப்பாங்க, பக்கத்துல வந்து பைக் கடை இருக்குங்கன்னா தம்பிகளாம் 4-5 பேர் இருப்பாங்க. எங்க தினேஷ் காணோம், போன் பண்ணி வர சொல்லுன்ட்டு. அதான் மெயின் விஷயம். உங்களுடைய பிரசன்ஸ் கண்டிப்பா அங்க எதிர்பார்ப்பாங்க நிறைய இடத்துல. கரெக்ட் தானுங்கண்ணா. ஆமா, இப்போ 100 பேர் இருந்தா கூட அந்த 100 பேர்ல நீங்க வந்து தனியாவே தெரியுங்க இதுல. அப்புறம் எனக்கு நூடுல்ஸ்னா பிடிக்கும். கூப்பிட்டு செஞ்சு வச்சிருவாங்க, நூடுல்ஸ் வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்டு வருவேன். நீங்க கேட்க மாட்டீங்க, பட் கேட்காம அவங்களே பண்ணுவாங்க. கரெக்ட் அது பண்றாங்க. அப்புறம் எல்லா கஷ்டத்தையும் புலம்பி தள்ளுறாங்க நம்ம கிட்ட. அது நீங்க வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா, அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட சொன்ன ஒரு மன கஷ்டம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா எல்லா பசங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. என்னடா இப்படி வந்து நடக்குங்களா? அது கண்டிப்பா கரெக்ட். அவங்களுக்கு சொன்ன வந்து மனசு இதுவா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க, இல்ல பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டமா இருக்குல்ல, தினேஷ் அண்ணாட்ட சொன்னா கொஞ்சம் இதா இருக்கும் அண்ணா அப்படின்னு அவனுங்களே என்கிட்ட சொல்லுவாங்க. அண்ணா ஒரு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குண்ணா அப்படின்னு. ஆனா நிறைய சொல்லிட்டே போலாங்கண்ணா, எவ்வளவு நடக்குது வாழ்க்கையில. ஆனா சுத்தி இருக்கிறவங்க ரிலேட்டிவ் எல்லாம் அப்படி எனக்கு வயசு 27 இருக்குங்கண்ணா பிரபாண்ணா. எங்க பெரியமேனைய மடியில உட்கார வச்சு பேசுது. அது என்னது அப்படிதான் நடக்குவாங்க எனக்கு எல்லாம். அப்போ எனக்கு இது ஒரு பூஸ்டுங்கண்ணா. இன்னும் ஏன்னா 305 நாளைக்கே எப்படின்னா, இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் போச்சுன்னா இன்னும் என்னோட ஃபுல் ஆற்றல் வெளியே வருமாங்க பிரபாண்ணா. அதெல்லாம் அது கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயமா இருக்கும் நேரம் பார்த்து. நான் நினைச்சே பார்க்க முடியாது இல்லைங்கண்ணா. ஆமா, தயவு செஞ்சு காலவே ஐயோ நான் தான் சொன்னேன், நான் தான் டச்ல தான் இருப்பேன், பேசிட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க வந்து நீங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியல பிரபாண்ணா. இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் நோ பேப்னு ஒண்ணு இருக்குது, அத வந்து இந்த மாதிரி கிளாஸா நடத்துறது, அதுக்கு இத்தனை விளக்கங்கள் சொல்லி வாழ்க்கையை இப்படி கொண்டு போகணும் லட்சத்தாட்டு வந்துச்சுன்னா அது மாதிரிலாங்கிறது நீங்க ஒருத்தர் தாங்கண்ணா பண்றீங்க. யார்கிட்ட எனக்கு போனா கரெக்டா இருக்கும், இல்ல யாரு என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்களா எனக்கு தெரியாதுங்க பிரபாண்ணா. இப்ப நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான டைம்ல ஒரு கரெக்டான இடத்துக்கு ஒரு கரெக்டான பர்சனுக்கு நீங்க வந்துட்டீங்க பார்த்துட்டு, அவ்வளவுதான். கரெக்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு மாறி போயிடுவாங்க. மாறிட்டு அங்க எதுவும் ரிசல்ட் இல்ல, அங்க எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க வந்து கரெக்ட் 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 கரெக்ட். இன்னும் 60 நாளுங்க பிரபாண்ணா என் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் டைம் அது 1 இயர். ஐயோ ஆனா 300 கிட்ட எல்லாம் வந்துட்டாங்க பிரபாண்ணா பாருங்க. இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்றப்போ ஏன் அந்த ஒரு 65 நாள் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா நான் 1 இயர் கடந்து இப்போ 2 இயர்ஸ் ஆயிருக்கும்ல. ஆனா என்னால முடியல பாத்தீங்கன்னா. எங்கேயும் விழுந்துருவாங்க திரும்ப போயிட்டு வாங்க. கரெக்ட் கரெக்ட். அதுதான் அந்த விழுதல் இருக்கக்கூடாது, அதுக்குதான் நீங்க வேணும். இந்த 23 முகூர்த்தம் வந்து ரொம்ப ஒரு பெருசு, நிறைய வந்து சொல்றோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போறோம் கொஞ்ச நேரத்து. சரிங்கண்ணா. 23ஆம் தேதி காலையில வந்துட்டு முகூர்த்தம், 22ஆம் தேதி நைட் வந்து ரிசப்ஷனு. சரிங்கண்ணா. ரிசப்ஷன்ல வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா குழந்தை எடுத்துன்னு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 1.5 வயசு இருக்கும். ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து
அவங்களுடைய தங்கச்சிட்ட வந்து குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்கண்ணா. ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. இந்த குழந்தை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிச்சு. சரிங்கண்ணா. இந்த குழந்தை அழுதுனே இருக்குது. உடனே என் ஃப்ரெண்ட் வந்து, இப்போ நீ போயிட்டு அந்த குழந்தை வாங்கு, அந்த குழந்தை வந்து அழுகை நிப்பாடலன்னு என்ன கேளுன்னா அப்படின்னு. ஓகே. நான் சொன்னேன், டெஸ்ட் பண்ணாத விட்டுறான்னு சொன்னேன். நான் டெஸ்ட் பண்ணல, நடக்கிற விஷயம் இதுதான். நீ போய் வாங்கு, நீ வாங்கிட்ட பிறகு நிப்பாட்டலன்னா கண்டிப்பா வந்து எனக்கு கேளு அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு குழந்தைய கொடுங்கன்றேன். என்னன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வாங்கின அடுத்த 2 செகண்ட் தான் அமைதியாயிருச்சு. அமைதியாயிடுச்சு. அவங்க வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க பக்கத்துல, என்னங்க என்கிட்ட வந்து அழுதுனே இருந்துச்சு, உங்கள்கிட்ட வந்து அமைதியாயிருச்சுன்னு சொல்லிட்டு. உடனே என் ஃப்ரெண்ட் சொன்ன, பாடுறா அவங்க வந்து என்ன கேள்வி கேட்கறாங்க, இதெல்லாம் தேவையாடான்னு சொன்னேன். அவருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு கூடயே இருக்காரு, கூட தெரியாது. இருக்காரு. அப்புறம் மறுபடியும் சொன்னேன், சரி ஓகே குழந்தை நிப்பா, அழுது நிப்பாட்டிச்சு பிடிங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறேன். அங்க போய் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அதாவது அவங்கள்ட்ட போயிடுச்சு, திருப்பி அழுதாங்க. சரிங்கண்ணா. நான் சொல்றேன், என்னங்க உங்கள்ட்ட போன அழுதுன்னு சொல்லிட்டேன். சரி மறுபடியும் கொடுங்கன்ற, என்கிட்ட வந்து மறுபடியும் அமைதியாயிருச்சு. எதனாலங்க பிரபா? குழந்தைக்கு அந்த வைப்பு தெரியுது பாருங்க. தெரியுது, அது குழந்தைகளை உள்வாங்க முடியும் இல்லைங்கண்ணா. ஆமா, அதாவது குழந்தை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துச்சுன்னா அழாது. அழாது. குழந்தை வந்து சம்திங் ஏதோ அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அழுவும். சரி, அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க, அம்மாட்ட வந்து குழந்தைய கொடுத்து நான் வந்துட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தனியா விட்டு சொல்றான், டேய் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நெகட்டிவ் வருடான்னு சொல்லிட்டு. அதாவது குழந்தை வந்து என்னுடைய பாசிட்டிவ் ரிசீவ் பண்ணிருச்சு, இவரு போயிட்டு அந்த பொண்ணு நெகட்டிவ் ரிசீவ் பண்ணிக்கிறாரு பாருங்க. நான் சொன்னேன், இந்த வாட்டி அந்த பொண்ணுகிட்ட பேசாதரா, அந்த பொண்ணுகிட்ட பாக்காதரான்னு சொல்லிட்டு. ஏன்னா 305 நாள் ஃபாலோ பண்ண எனக்கே இவ்வளோனா, நீங்களாம் வந்து இதுல வந்து புலமை பெற்றவர்கள் உண்மையான ரீசன் தான், ஆசான்கள். அப்ப நீங்களாம் என்னென்ன பார்த்திருப்பீங்க. ஏன் தெரியுமா பிரபான்னா, எது நடந்தாலும் நீங்க அப்படின்ட்டு இப்ப நாங்கெல்லாம் பேசுறதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுறீங்க. பட் உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல, இதுல நீங்க கடந்து போயிட்டீங்களா பிரபான்னா. ஆமா, அதாவது இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா சில விஷயங்கள். ஆமா, இந்த வருஷம் இந்த விஷயங்களை வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து கடந்து வந்துட்டேன். கரெக்ட். இப்ப என்னன்னா அது ஜஸ்ட் ரிமைண்டர் ஆகுது தவிர அந்த அளவுக்கு பெருசா தெரியல. ஆனா நீங்க நினைக்கிறீங்க பரவாயில்ல, நம்மளால பையன் நல்லா இருக்கான், சரி நம்ம வாழ்க்கையை இந்த பசங்க நல்லா வாழ்றாங்க, அதுதானே நம்ம எண்ணம், அதுதான் நோக்கம் இல்லைங்க. ஆமாங்க, இப்போ நான் 100% வந்து கடந்து வந்துட்டுனா அந்த 100%ல ஒரு 25 வரும்போது என்ன ஆச்சோ அதான் வந்து இப்ப நிறைய பேர் ஃபீட்பேக்கா பேசுறாங்களே. கரெக்ட் இல்ல, இது ஒரு மாபெரும் ஒரு விஷயம். இது அந்த 25-30 கூட தான் பேசுறாங்களே தவிர இந்த மோர் தென் ஒரு 100 days 100 ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க இயர்லி. சரிங்கண்ணா. அந்த 25-30 வந்து யாரும் தாண்டல, இன்னும் 70% இருக்குது ஜர்னிக்குள்ள. அது யாராச்சும் பேசுவாங்க, யாராச்சும் சொல்லுவாங்க, நானும் பார்த்துனே இருக்கிறேன், யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அது அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குங்களா பிரபாண்ணா? ஆமா, அதாவது டேஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி பிரபாண்ணா ஒரு 3-4 வருஷம் போகணும் இல்லைன்னு மிச்சமா இன்னும் போகணும். அப்பா ஆனா அண்ணா நீங்க எவ்வளவு நாளுங்க இப்போ கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு 2018 ஆரம்பிச்சது. அப்பா அப்போ 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. அடுத்த வருஷம் வந்துட்டு 10 வருஷம் முடியுது. ஐயோ, இன்னும் ஒரு 2 வருஷம். விவேகானந்தர் 2027 முடியுது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. 2027 டிசம்பர் 31 வந்துச்சுன்னா 10 வருஷம். பிரபாண்ணா, விவேகானந்தர் சொன்ன அந்த இளைஞன் நீங்க தாங்க, இன்னும் 2 வருஷம் போயிடுச்சு. ஆமாதானங்கண்ணா, 12 வருஷம் தான் அது போயிடலாம். அதாவது ஒரு விடாமுயற்சி தான். கரெக்ட். 12 வருஷம்ல உங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா பிரபுண்ணா? உங்களுக்கு ஐயோ அதெல்லாம் சூப்பரா இருப்பீங்க. பிளஸ் நீங்க நல்லா இருக்கணும்னா அதே மாதிரி எங்களையும் 12 வருஷம் ஏதோ நீங்க 12 வருஷம் உங்களோட சிஷியன் ஒரு 6 வருஷமாச்சு கொண்டு வந்துருக்கு. கண்டிப்பா, அதாவது நீங்களும் வரலாம், டச்லயே இருங்க. ஐயோ கண்டிப்பா, நீங்களே அடிச்சு போடா வெளியனாலும் நான் போக மாட்டேன். அதாவது மெயின் விஷயம்ன்றது என்னன்னா, இங்க வந்துட்டு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ங்கிறது இருக்குங்க. சரிங்க. அது எக்ஸாக்டா வந்துட்டு ஃபாலோ பண்றவங்க இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில வந்து நிற்பாங்க. அதுல கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கேயே நின்றுவாங்க, அவ்வளவுதான். இதான் உண்மைங்களே. ஏன்னா கிளாஸ்லயே வந்துட்டு இதை நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்பப்போ. ஒரு கரெக்டான பாதையை காமிக்கிறோம், அந்த பாதையில வந்துட்டு எப்படி வந்து பயணிக்கிறாங்கன்றதை பொறுத்து வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது.
கரெக்ட். ஒருத்தர் வந்துட்டு மேடை பேச்சாளர் லாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் பேசி சொன்னாரு. அவர் மேடை பேச்சாளர், மேடையில் வந்து நிறைய பேசுற மாதிரி அவருக்கு அப்பப்போ அவர் சொல்லியிருந்தாரு, முன்னெல்லாம் நல்லா பேசியிருந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம், இப்பெல்லாம் வந்து என்னால் அதிகமாக பேச முடியலைங்க. எனக்கு பேசணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜுக்கு ஏறும்போதெல்லாம் கை கால் நடுங்குது எனக்கு. நான் சொன்னேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் எத்தனை ஜர்னி ஃபாலோ பண்ணுங்க, கிளாஸ்க்கு வாங்கன்னு சொன்னேன். 6 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்க, 6 மாதத்துக்குள்ளேயே வித்தியாசம் தெரியுங்கன்னு. சரிங்கண்ணா. எக்ஸாக்டாக வந்துட்டு 6 மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு மாற்றங்கள் அங்கே தெரிஞ்சு அவர் சொல்லியிருந்தார். அவர் முன்னாடி வந்துட்டு ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கிற இடத்துல போனோன்னா வந்து ரொம்ப கைகள் நடுக்கமாக இருக்கும். இன்னைக்கு 1000 பேர் இருந்தாலும் வந்து சாதாரண பேசிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு, எந்த ஒரு ஃபியர் இல்லை எனக்கு. அதாவது ஒரு சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க, அவங்க லைஃப்பில் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஜர்னியை வந்து ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிடும். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார், பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த பிஹெச்டி வந்துட்டு இப்போ வந்து அவர் கம்ப்ளீஷனே பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ அதில். ஒருத்தருக்கு ஃபாரின் போகணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தாரு, ஃபாரின் போயிட்டாரு. ஒருத்தர் வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும், அவர் பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு விழாப்படியா இருந்தாரு, மேரேஜ் பண்ணிட்டாரு. பாருங்க, ஒருத்தருக்கும் அவங்களுடைய மெயின் தேவை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தேவையை வந்து நிறைவேறீங்க. இதுதான் இல்லைங்கண்ணா. ஆமாங்க. ஒருத்தருக்கு ஒரு கோயில் போகணும்னு ஆசை. சரிங்கண்ணா. அந்த கோயிலுக்கு போய் ஆகணும் ரொம்ப ஆசை. ஓகேங்கண்ணா. போயிட்டு வந்துட்டாரு. பட் ஆனா அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இந்த ஜேர்னிக்குள்ள வந்து, இல்லைங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம பூர்த்தி ஆகணும் அப்படின்னா, இல்லைங்கண்ணா. அதாவது சுச்சுவேஷன் அமையும். நம்ம அந்த ஜேர்னி கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், இல்லைங்கண்ணா, என்னன்னாலும். ஆமாங்க, அதாவது அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது மெயின் விஷயம். நீங்க ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஜேர்னியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜேர்னி உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போயிட்டே இருக்கும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க, அதாவது ரொம்ப சிம்பிள். நல்ல விஷயத்துக்காக வந்துட்டு ஜர்னியை கொண்டு வரணும் முதல் விஷயம். ரெண்டாவதுங்கிறது வந்து எதிர்பார்ப்பில்லா ஜர்னியை ஃபாலோ பண்றவங்களுக்கு நிறைய நடக்கும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெனிஃபிட் கிடைக்குமா, இந்த பெனிஃபிட் கிடைக்குமான்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக அது கிடைக்குங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆமாங்கண்ணா. அந்த எதிர்பார்க்காம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் சீக்கிரம் வரும்பா, இதுதான் உண்மைங்களே. சரிங்கண்ணா. ஓகேங்க. எதிர்பார்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் லேட் ஆகி போகுது, அதான் பிரச்சனைங்களே. இதுதான் மித்துங்களாண்ணா, இப்படிதான் உண்மைங்களா ஆக்சுவலா. ஏன்னா வர்ற பெனிஃபிட்டே இவங்களே தடுத்து விட்டுறாங்க. எதிர்பார்க்கறப்ப சொல்றீங்களா? ஆமா, நான் சொல்றேன் எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிளி ஃபாலோ பண்ணுங்க முதல்ல. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்டா எதிர்பார்த்துருவாங்க. புரிஞ்சுங்கண்ணா. அப்ப அந்த யூனிவர்ஸ் வந்து மாத்திரும். இவர் வந்துட்டு 5 லட்சம் ஆசைப்படுறாங்க வச்சுக்கோங்களேன், யூனிவர்ஸ் வந்து 5 கோடி தரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இவங்க 5 லட்சம் என்ன பண்ணுறதுன்னா, இவங்க ஒரு நேரோ சர்க்கிள்ல வந்து மாட்டிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா. கரெக்ட். உனக்கு பெருசா வச்சிருக்கேன், ஆனா நீ இதுதான் வேணும்னு கேக்குறேங்கிற மாதிரி. என்ன பண்றேன், நான் இதே கொடுத்துறேன் போன்னு சொல்லி விட்டுறோம், அவ்வளவுதான். கரெக்ட். அதனாலதான் என்னைக்குமே இப்ப அதை இதை வேண்டக்கூடாதுன்னு சரண்டர் பண்ணிடணும். ஏன்னா அவ்வளவுதான். கரெக்ட். இப்ப இந்த விஷயத்துல வந்து நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்க, ஐயோ அப்போ உங்களுக்கு வேண்டியது நடக்குது பாத்தீங்களா. ஆமாங்கண்ணா. ஆனா உண்மையே சொல்றேன், எனக்கு ஒரே குறிக்கோள், ஜேர்னி ஃபாலோ பண்ணும், நல்லா இதா கொண்டு போகணும், மிச்சது எல்லாமே இறைவன் பார்த்துப்பாரு, குருமார்கள் பார்த்துப்பாங்க, நீங்க பார்த்துப்பீங்க. சரண்டர், அவ்வளவுதான். சரண்டருக்கு மேல எதுவுமே இல்லைங்கண்ணா இந்த உலகத்துல. சொல்லுங்க பிரபாண்ணா. ஏன் தெரியுமா பிரபாண்ணா, இப்போ ஒரு விஷயம் நானு நடக்கணும்னு சொல்லிட்டு அது வேண்டப்போ அது நடக்கலைன்னா என் மனசுதான் பிரபாண்ணா கஷ்டப்படுது. எதுக்கு இல்லைங்க பிரபாண்ணா, அது கெடுதலா கூட இருக்கலாம் இல்லையா. எல்லாமே எனக்கு நல்லதா நடக்கணும் நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன்னா அது எனக்கு ஆபத்தா கூட இருக்கலாம், இல்லைங்கண்ணா, அது எனக்கு தெரியுமா. கரெக்டா தான். ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தாரு. நீங்க என்ன நினைச்சோங்க, கிளாஸுக்கு வந்த 1 மாசத்துலயே அந்த பொண்ணு பிரேக்கப் ஆகி போயிடுச்சு. சரிங்கண்ணா. இவர் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சார் நான் 3 வருஷம் லவ் பண்ணிக்கிறேன் சார், டபுள் சைடு லவ் சார், அப்படி சார் இப்படி சார்ன்னாரு. கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ண பிறகு பிரேக்கப் ஆயிருக்குன்னா அப்போ உங்க லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு பொண்ணு பாக்குறாங்க, அந்த பொண்ணு வந்து டாக்டர். பாத்தீங்களா. இந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்குது. இவங்க ஓகே பிரேக்கப் ஆனவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி டாக்டர், இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அவர் சொல்றாரு, அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறதை விட புது பொண்ணு என்கிட்ட பேசும்போது எனக்கு என்னமோ ரொம்ப வந்து கம்ஃபர்டா ஃபீல் ஆகுது சார். பாத்தீங்களா? இப்போ 2 மாசமா பேசிட்டு இருக்கேன், சுத்தமா வந்து எங்களுக்குள்ள எந்த சண்டை வந்ததே கிடையாது. நான் வந்து அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை விட அவங்க வந்து என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி சொல்லிட்டே இருக்காரு இல்லையா, உடனே அந்த பழைய பொண்ணை பத்தி பேசுறேன். சார் அந்த பொண்ணை பத்தி பேசாதீங்க சார், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அந்த பொண்ணை பத்தி பேசாதீங்க சார். இறந்தாய நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க ஆமா. அதாவது அதை சொல்றேன், ஜர்னி ஃபாலோ பண்ணோம்னாவே ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையானது வந்தே தீரும், அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. எதிர்பார்க்க கூடாதுங்கிறீங்க, எதிர்பார்த்து ஃபாலோ பண்ணலாம். இவர் சொல்றாரு, அந்த பழைய பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுனே இருப்பாங்க, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க எனக்கு கால் பண்றாங்க, அந்த நேரம் பார்த்து நான் யாருன்னா பேசிங்கிறேன்னா என்ன சந்தேகப்படுறாங்க, நீ யார்கிட்ட பேசிங்கிற, எந்த பொண்ணை வந்துட்டு நீ வந்து லவ் பண்ணிங்கிறன்னு சொல்லிட்டு என்ன சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாருங்க. அதாவது நெகட்டிவ் பர்சன் கிட்ட இருக்கும்போது லைஃப் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும்பா. கண்டிப்பாங்க. உங்களை மாதிரி பாசிட்டிவா இருக்கிறப்ப எப்படியோ பாசிட்டிவ் எனர்ஜில வந்துருவாங்க. ஆமாங்க. ஆனா பிரபஞ்சம் தப்பே பண்ணாது இல்லைங்க பிரபானா? சான்ஸே இல்ல, ஒரு பர்சன்ட் சான்ஸ் இல்ல. நம்ம தப்பு பண்றோம், கரெக்ட். பிரபஞ்சம் வந்துட்டு பிசுறு தட்டாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், பிசுறே தட்டாது இல்லைங்கன்னா பிரபஞ்சம் கரெக்டா இருக்கும். அது வந்து அதுதான் இறை இல்லைங்கன்னா, அதனாலதான் அது இறை விதி. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆகஸ்ட் 28 2026 ஒரு பர்சன் என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா அவர் ஆகஸ்ட் 28 ஜாயின் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி வரைய மாட்டாரு. அதே போல மார்ச் 15 2028 2027 கிடையாது, 2028 மார்ச் 15 2028 தான் ஒருத்தர் என்கிட்ட வரணும்னா அப்பதான் வருவாரு. அதுக்கு முன்னாடி நானே போய் ஃபோன் பண்ணி கேட்டா கூட வரமாட்டாரு ஒரு பக்கம். இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைம் அந்த நேரம் எப்பவோ அப்பதாங்கிறீங்க இல்லைங்கன்னா? உண்மைதான், அதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. ஏன்னா நான் நிறைய விஷயம் நானே பார்த்துட்டேன் ரியல் லைஃப்ல. கரெக்ட். ஒரு விஷயம், ஒரு பர்சன் வந்து எங்க பக்கத்து இருக்காரு. சரிங்கண்ணா. அந்த பர்சன் நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மாசம் போராடுறேன். சரிங்கண்ணா. ஃபாரின்ல இருக்காரு, அவர் மீட் பண்றது கஷ்டம். ஃபாரின்ல இருக்காரு, அவர் மீட் பண்றது இதான் சொல்றாங்களே தவிர மீட் பண்ண முடியல. சரி ஓகே, எப்படியாச்சும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரும் கால் பண்றாரு. அது அதிசயமா இருந்துச்சு எனக்கு. ஆனா இந்த இடத்துல நீங்க ஜேர்னில நம்ம இருக்கோம், இப்படி என்னடா சீக்கிரமா நடக்கணுமே பண்ணும்போது நீங்க யோசிச்சது கிடையாது. அது நடக்கும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ சில பேர் பண்ற தவறுகள் இருந்தாங்க. இப்போ ஜேர்னிக்குள்ள வந்து இந்த டேட்குள்ள இது நடக்கணும் அது நடக்கணும்னா முடியுங்களா பண்ணா இல்லைங்கண்ணா? அது என்னன்னா, ஜர்னிக்குள்ள வந்தா நிறைய பேர் வந்து கடலை ஏறாங்க உடனே. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. அது கரெக்ட் இல்லைங்கண்ணா? நடக்கும்பா. எல்லாத்துக்கும் வந்துட்டு இங்க என்னன்னா, நம்ம பிறக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. நம்ம பிறக்கும் போதே வந்துட்டு இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த டைம்ல இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்களாம். இந்த பையனுக்கு இந்த விஷயம் இப்ப கிடைக்கணும், இந்த பையனுக்கு இந்த விஷயம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிராப்தம் இருக்குமா. அந்த மூச்சு நிக்குது இல்லையா, கடைசி மூச்சு, அதாவது சாகுறாங்க இல்லையா, அது வரையும் பாத்தீங்கன்னா இது நடந்தே இருக்கும் எக்ஸாக்டா. கரெக்ட். ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். சரிங்க. அவருக்கு வந்துட்டு அமெரிக்கா போகணும்னு சொல்லிட்டு ஆசை. கடைசி வரையும் போக முடியல. அவ்வளவு கோடி சொத்துக்குது, ஆனா அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறாரு, அவரால் போகவே முடியல. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துனே இருக்குது. சில பேர் காசே இருக்காது, ஆனா அமெரிக்கா போயிட்டு வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த கிளாஸ்ல ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் வந்து யூஎஸ் விசாலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்களாம். சரிங்கண்ணா. அவங்க அது பேர் சொல்லுவாங்களே, யூஎஸ் கன்சல்டன்ட் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, எம்பசி மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா. இவர் ஃபர்ஸ்ட் நினச்சி தான் போனார், நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு போனாராம். சரிங்கண்ணா. இவர் அப்போ போகும்போது வந்துட்டு 12,500 பணம் கட்டினாரு. சரிங்கண்ணா. எல்லாரும் சொல்லிட்டாங்களாம், உனக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உனக்கு இந்தியா தான் கடைசி வரையும் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்களாம். இவருக்கும் நம்பிக்கை இல்லைங்களா. சரிங்கண்ணா. அங்க போனா அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி அமைச்சிடுறாரு அவரு. கடைசி வரையும் நம்பவே முடியல அவரால். என்கிட்ட சொல்றாரு அவரு, நல்லா வந்து அமெரிக்கா வரும்னு சொல்லிட்டு நினைச்சோட பார்க்கலைங்க சார், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எத்தனையோ பேர் வந்துட்டு உள்ள இருந்து வெளியே வரும்போது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முகத்தை வந்து சோகமா வச்சுட்டு வந்தாங்க சார். ஆனா இவருக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கே கிடைக்கல, நம்மளுக்கு மட்டும் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாம தான் போனேன் உள்ளுக்குள்ள. பட் எப்படின்னு தெரியல, 2 கேள்வி கேட்டாங்க, 2 கேள்வி பதில் சொன்னேன்.
அப்புறம்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. பாருங்க இந்த இடத்துல அந்த என்ன அவர் என்கிட்ட பேசும்போது யூஎஸ்ல இருந்து பேசிங்கிறாரு. ஓ அமெரிக்கால இருந்து வாட்ஸ்அப்ல வந்து கால் பண்ணி பேசுறாரு. +1 சொல்லிட்டு நம்பர் ஆரம்பிக்கும். ஓகேங்கண்ணா. சார் நான் அமெரிக்கா வந்ததுங்கிறது இப்போ எனக்கு ஒரு கனவு தான் சார். எப்படி நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி பிராத்தம் ஏங்கண்ணா. அதான் உண்மைங்களே. அதுதான் உண்மை. ஆனா இன்னொன்னு ஜேர்னிக்குள்ள வந்துட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சு இதுக்கு முன்னாடி பண்ண அந்த அடிக்ஷன்ல பண்ண நம்ம இதெல்லாம் சேர்த்து ஆரம்பத்துல எடுத்தோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட் வராது. இல்லைங்க நம்ம அடிக்ஷனை பொறுத்து நம்மளோட உடம்பு சரி பண்ணி ஆன்மாவை சரி பண்ணி மனசை சரி பண்ணி தான் நம்மளுக்கு அடுத்தது இல்லைங்க பிரபாண்ணா. ஸ்டெப் ஸ்டெப்பா தான் போகும் அது. ஆஹ் சில பேர் எடுத்தோடனே 2வது நாள் 3வது நாள்லயே மாற்றம் பார்த்துருக்காங்க. கரெக்ட். அவங்க அப்ப அந்த லெவல்ல இருந்திருப்பாங்க இல்லைன்னா. அதாவது அவங்களுடைய வைப்ரேஷன் அப்படி. கரெக்ட் கரெக்ட். இந்த 5 நாள் ஃபீட்பேக் ஒன்று போட்டிருந்தேன். சரிங்கண்ணா. நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க 90 நாள் 100 நாள்லாம் போட்டு நிற்பீங்க, இப்போ 5 நாளே போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னாரு. அது நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அந்த வைப்ரேஷன். ஆமா, அதாவது அவர் வந்துட்டு பாசிட்டிவ் பர்சன்பா. அதனால தான் பாசிட்டிவ் விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் அதாவது ஜேர்னில இல்லாம கூட அவர் பாசிட்டிவா தான் இருந்திருப்பாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, சில பேர் வந்துட்டு பிறப்பிலேயே பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்க எதுவுமே பண்ணாமையே பாசிட்டிவா நடக்கும் விஷயங்கள் எல்லாமே. ஆமா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் இருப்பாங்க எல்லாருமே. அந்த நியூட்ரல் தான் அவங்க பாசிட்டிவா நெகட்டிவான்றது தீர்மானிக்கப்படுது. ஓகேங்கண்ணா. ஓகே. இப்போ ஒரு 7th 6th படிக்கும் வரையும் ஒருத்தர் வந்துட்டு பாசிட்டிவா இருப்பார் பார்த்துக்கோங்க. சரிங்கண்ணா. அந்த 8th 9th போறாரு இல்லையா, அப்ப அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பிரபாண்ணா. அந்த அனுபவங்கள்ன்றது அனுபவம். கரெக்ட் ஏங்கண்ணா. அனுபவம் காசு கொடுத்தா வருமா? அது சொல்லுவாங்களே, பட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனவங்களா அந்த மாதிரி இது. ஆமா, அப்பதான் ஏன்னா நீங்க ஒரு ஆசானா இருக்கீங்க, ஒரு மாஸ்டர் இருக்கீங்க. இப்ப நாங்கெல்லாம் கத்துக்குட்டிங்க. இப்போ நாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கிறதுல நீங்க எதா இருந்தாலும் நீங்க சொல்லிடுறீங்களா? அப்ப இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்களா? அப்ப அந்த அனுபவம் தானே உங்களுக்கு ஏங்க பிரபாண்ணா. ஆமாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, இது நடந்த விஷயம்தான். ஒருத்தர் வந்து இந்த கார் டிரைவர் வேலைக்கு வந்துட்டு வர்றாரு. சரிங்கண்ணா. அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. சரிங்கண்ணா. இந்த கார் டிரைவர் வேலைக்கு வந்து ஆக்டிங் டிரைவர் சொல்லுவாங்க. ஆக்டிங் டிரைவர்னா வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக கார் பேசும்போது இவர் வந்து வண்டி ஓட்டி தருவார். நம்ம காசு தரணும் அதுக்கு. சரிங்கண்ணா. இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டு பேர் கேட்டாங்களே, எப்படிங்க இவ்வளோ சூப்பராக வண்டி ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா. அவர் சொல்றாராம், இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பல விபத்துகளை பார்த்துருக்கேங்கன்னாராம். மரத்துல மோதிடுறது, பஸ்ல மோதிடுறது, மலையிலேருந்து இறங்கும்போது காரை கவுத்து விட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய நான் பண்ணியிருக்காங்கன்றாராம் அவரு. சரிங்கண்ணா. அனுபவம் தான் எல்லாமே. அனுபவம் தான். கரெக்ட். அனுபவம்ன்றது வந்துட்டு இங்க பாசிட்டிவ் அனுபவம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. கரெக்ட். எல்லா அனுபவங்களும் சேர்ந்ததான் வந்துட்டு அனுபவமே. கரெக்ட்டுங்கண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா. நீங்க போன ஜென்மத்துல கண்டிப்பா வந்து நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன் சொல்றேன்னா வந்துட்டு இந்த ஜென்மத்திலையும் ஒருத்தர் புண்ணியம் பண்றாருன்னா அவர் போன ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஓகே. இது வேற மாதிரி சொல்லணும்னா இந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்றதுக்கு போன ஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பதான் இந்த ஜென்மத்துல புண்ணியமே பண்ண முடியும். ஆமா, ஒருத்தருக்கு நான் சொல்றேன் அன்னதானம் பண்ணுங்கன்ற நானு. சார் காசு இல்ல சார், சார் டைம் இல்ல சார், சார் மூடு இல்ல சார், சார் ஹோட்டல் மூட்டுது சார், சார் வாங்குறதுக்கு யாரும் இல்ல சார். ஏன் அன்னதானம் பண்ண முடியலன்னா அந்த பிராப்தம்ங்கிறது அவருக்கு அமைய மாட்டேங்குது. ஆனா அன்னதானம் பண்ணா கர்மம் மாறிடும். லைஃபவே புரட்டி போட்டுரும். பட் முடியல. இன்னொன்னு இவர் என்ன பண்ணாரு கேட்டா வந்துட்டு ஹோட்டல் பக்கத்துலயே வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சாப்பாடு வாங்கி தந்திருக்காரு. சாப்பாடு வாங்கிக்கணும் இல்லையா, அவரு நீ வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டேன் போன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அவரு. என்னன்னா அன்னதானத்துக்கு வந்து சோதனைங்கிறவா அதேதான். இவர் என்கிட்ட சொல்ல, என்னங்க நான் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லைங்க அந்த பிராப்தம்ன்றது அமையலைங்க. இல்லைங்க சார் நான் வாங்கி தரேன், வாங்கிக்கணும் இல்லையா நான் அப்படி பேசிட்டு போறாரு அவரு. நினைச்சு பாருங்க, ஒரு அன்னதானங்கிறப்ப பசியில அவ்வளவு இதுல இருக்கிறவங்க வாங்கிப்பாங்கல்ல. கண்டிப்பா. அவரே வந்து உங்ககிட்ட வாங்க முடியாது போங்க பாவம். அதான் எல்லாத்துக்கும் பிராப்தம் இருக்கணும்பா. இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்றதே ஒரு பிராப்தம் தான். ஐயோ ஆமாங்க, அது நான் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிராப்தம் இல்லைன்னா கிளாஸ்க்குள்ள வரவே முடியாது உண்மையாவே. அதுக்கும் வந்துட்டு 1008 தடை வந்துடும். கரெக்ட். ஒருத்தர் கால் பண்ணாரு, ஆகஸ்ட் 1 சார் எக்ஸாக்ட் ஆகஸ்ட் 1 இல்லை சாரி ஆகஸ்ட் 15 சார் என்னாரு.
சுதந்திரம் ஆமா. கிடைக்கும். அதாவது சுதந்திர தினம்ன்றது வந்து அவருக்கு அடிக்ஷன்ல இருந்து சுதந்திரம் வந்த மாதிரி அவர் கணக்கு வச்சுனாராமா. அப்படி. அவர் என்கிட்ட பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ள அந்த இன்ட்யூஷன் வருது ஓடுது. இவரெல்லாம் வரமாட்டார் ஆகஸ்ட் 15ன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நான் கால் பண்றேன். 2 கால் ஃபுல்லா ரிங்கு போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டாரு. நீங்களா அது 2 கால் பண்றதே பெருசுங்க. இல்ல நீங்களா பண்ண மாட்டீங்க. அதாவது எனக்கு தெரியும், நான் ஃபோன் பண்றேன் இல்லைங்களா, எடுக்க மாட்டாரு தெரியும் எனக்கு. நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு மறுபடியும் நான் கால் பண்றேன். காலைல ஒரு கால் பண்ணேன், சாயங்காலம் ஒரு கால் பண்ணேன். எக்ஸாக்டா எடுக்கவே இல்லை. இப்போ எடுக்கவே இல்லை. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது வித்தின் 1 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இவர் கிளாஸ்க்கு வருவாரு, ஒரு ஜர்னியை ஃபாலோ பண்ணுவாரு, ஒரு லைஃப் மாறி ஒரு நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த எண்ண ஓட்டங்கள் மனசுல ஓட ஆரம்பிச்சிடும் பேசும்போதே. சில பேர் நான் பேசுறேன் இல்லைங்களா, எடுத்தோன்னே தெரிஞ்சிடும். ஒருத்தர் கிளாஸ்க்கு வந்தார் ரீசெண்டா, ஒரு இன்னொரு 3 வாரம் கூட முடியல, ஓடிட்டு இருக்கு கிளாஸ் இப்போ. சரிங்க. அவர் என்கிட்ட பேசும்போது 2 செகண்ட்லயே என் மனசுல வந்துருச்சு, ஓகே இவர் கரெக்டான பர்சன், வந்துருவாரு பாருன்ட்டு. அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அதே காலில் கிளாஸே பேச ஆரம்பிச்சிட்டோம். கால் வைக்கவே இல்லை. உடனே அடுத்து அப்படியே பே பண்ணிட்டாரு, அப்படியே டைம் ஃபிக்ஸ் பண்ணோம், அப்படியே பேசி அப்படியே பண்ணிட்டோம். பாருங்க, பரவாயில்லங்கண்ணா. அதெல்லாம் வந்து கணிக்கவே முடியாது இல்லைங்க பிரபண்ணா. ஆமா, இப்போ வாழ்க்கையை வந்துட்டு ஒரு அற்புதமானது. நிறைய பேர் சொல்றாங்க வாழ்க்கைன்றது சாபம் சார். போன ஜென்மத்துல நம்ம பண்ண அந்த பாவங்களை வந்து இங்க வந்து கரைச்சுன்னு போறோம் சார். அதெல்லாம் இருக்குதான். ஐ மீன் அது இருக்குதான், நல்லன்னு சொல்ல வரல. பட் அது மட்டுமே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை மாற்றக்கூடிய இதுவும் நம்ம கிட்ட இருக்கும் இல்லைங்கண்ணா. ஆமாங்க. அதாவது ஒரே ரோட்ல ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாரு, ஒருத்தர் நடந்து போறாரு. சரிங்க. அப்ப 2 பேரும் இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க, 2 பேரும் ஒரே காற்றை சுவாசிக்கிறாங்க, 2 பேரும் ஒரே பூமியில வாழ்றாங்க. அதான் சொல்லுவாங்க, நான் நிக்கிற மண்ணும் நீ நிக்கிற மண்ணும் ஒண்ணுதான். நான் வந்து வானத்துக்கீழ் நிக்கிறேன், நீ வானத்துக்கீழ் நிக்கிற, 2 ஒண்ணுதான் சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. இப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நிக்கிறாரு, அமெரிக்கால ஒருத்தர் இடத்துல நிக்கிறாரு, 2 பேரும் வானத்துக்கீழ் தானே இருக்கிறாங்க. ஆமாங்கண்ணா. ஆமா. ஆனா இங்க வந்து என்னன்னா சிற்றின்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்பா வாழ்க்கை வந்து தாறுமாறா வந்துட்டு புரண்டுரும். சொல்லுவாங்க இல்லையா, தடம் புரண்டதுன்னுவாங்களே. இது தடம் புரண்டா பரவாயில்ல, தடம் புரண்டு கவுந்து டேமேஜ் ஆயிரும், பயங்கரமா டேமேஜ் ஆயிரும். இதெல்லாம் சிற்றின்ப வாழ்க்கைங்கிறது வந்துட்டு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைக்குள்ள ஆக்கி விடுன்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டாங்குது. சில பேர் ஆஃப்டர் மேரேஜ் என்கிட்ட கால் பண்ணி புலம்புறாங்க, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசினேன் சார், நான் வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசினேன் சார், ஞாபகம் இருக்கா சார்ன்றாங்க. நிறைய பேர்கிட்ட பேசுறேன்பா, ஞாபகம் இல்லப்பா சொல்லுப்பா. நான் இல்லைங்க சார், நான் உங்கள்கிட்ட பேசினேன், அன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து படுமோசமா இருந்துச்சு, அப்பவே சொன்னீங்க சுச்சுவேஷன் சரியில்லை, ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னீங்க. பட் நான் தான் வந்து எனக்கு அந்த இக்னோரன்ஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதாவது இக்னோரன்ஸ்னா நான் எதையும் வந்து அந்த அளவுக்கு சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன். நான் அப்படியே விட்டுட்டேன். பட் அதுக்கு போக 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 லைஃப்ல பயங்கர பிரச்சனை ஆயிட்டு, இப்போ மேரேஜ் ஆயிட்டு, மேரேஜே 4 மாசம் ஆக போகுது, சுத்தமா லைஃப்ல நிம்மதி இல்லை சார். அவங்களுக்கும் நிம்மதி இல்லை, எனக்கும் நிம்மதி இல்லை சார். இப்போ நினைக்கிறேன், நான் அன்னைக்கே கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டேன்ட்டு. பாருங்க, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் எதுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போன வச்சிட்டேன். அவ்வளவுதான் இல்லைங்கண்ணா. அதுவும் அவங்க விதிதாங்கிறீங்க இல்லைங்கண்ணா. அது ஒண்ணும் இல்லை, உண்மை. அவர் டைம் நல்லா இருந்தா கிளாஸ் வந்திருப்பாரு, ஜர்னி ஃபாலோ பண்ணிருப்பாரு, லைஃப் நல்லா இருந்திருக்கும். திருமண வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு மனவேதனை தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. திருமண வாழ்க்கை தான். பொண்டாட்டி அமையும் போது கரெக்டா அமைஞ்சா கரெக்டா இருக்கும் லைஃப். ஆனா இந்த கொஞ்சம் பிசர் தட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மென்டல் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா 2 வாழ்க்கை, ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் இல்லைங்கண்ணா. ஆமா, திருமணத்திற்கு முன்பு ஒரு வாழ்க்கை, திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை. அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, ஆமாங்கண்ணா, அந்த வாழ்க்கை மட்டும் கரெக்டா அமைஞ்சிடணும். இல்லாட்டி சாகர மட்டும் ஐயோ அது ரொம்ப கொடுமை, அது கொடுமையிலும் கொடுமை. அது செத்தலாமேன்னு தோணிடும் இல்லைங்க. இந்த அவையார் சொல்ல மாதிரி அந்த கொடினும் கொடிதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லா கொடிதலும் இது பயங்கர கொடுமை. இதெல்லாம் இதுதான் ஏன் பிரபனா. இப்போ நம்ம ஜேர்னியை நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டேன். ஜேர்னில இருந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் நல்ல வாழ்க்கையா தானே, சூப்பரா இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க, அதையும் ஃபீட்பேக்கா தருவீங்க பாருங்க. பாருங்க, அது ஃபீட்பேக் நான் ஜேர்னி தருவேன். ஒருத்தர் என்கிட்ட கேக்குறாரு, நான் மேரேஜ் பண்ணிட்டு வேணும்னு கேக்குறாரு என்ன, நான் வேணாங்கன்றேன். நான் கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்றாரு, ஆமாம் சார் நீங்க சொன்னீங்க கரெக்டா, வந்துட்டு இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு சார், எங்களுக்குள்ள சண்டை தான் சார் டெய்லியும். நான் ஒரு ரூம்ல படுத்துக்கிறேன், அவங்க ஒரு ரூம்ல படுத்துக்கிறாங்க போயிட்டு. அவங்க நம்மகிட்ட சொல்றாங்க இல்லைங்களா, அப்பயும் நம்மளுக்கு தெரியுது, இன்ட்யூஷன் தெரியுது, இது வேணாம்னு சொல்லி தெரியுது, சொல்றோம்.
கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா அவர் ஜேர்னில இருந்தவருங்களாண்ணா? ஜேர்னல் இல்ல அவரு. இது அவர் ஜேர்னில யதார்த்தமா இருந்து கால் பண்ணாரு அவரு. நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறத பார்த்துட்டு, சரி ஓகே இவர்ட்ட வந்துட்டு பேசினா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா, அவருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துச்சு மேரேஜ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அந்த மேரேஜ் பண்றது அந்த நேரம் பார்த்தா அவருக்கு கரெக்ட்டா இல்ல லைஃப்ல. அது உங்களுக்கு தெரியும். அந்த உணர்வு வரும் உங்களுக்கு. ஆமா. இல்ல நான் சொல்றேன் இல்லைங்க மேரேஜ் பண்ணாதீங்கன்றேன் நானு. ஆ, மேரேஜ் பண்ணிட்டாரு. இப்ப அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து செட் ஆகல. மன ஓட்டங்கள் கரெக்ட். அப்படிங்கிறது என்ன ஓட்டங்கள்ங்கிறது 2 பேருக்கும் வந்து ஆப்போசிட்டா இருக்குது ஆக்சுவலா. ஆப்போசிட்டா இருக்குது. இதே நீங்க சொன்ன இவர் மாதிரி வந்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டா டேஸ்ட்ன்றாரு. அப்ப அவங்க வந்து வந்துட்டு வீட்ல சாப்பிட்டா தான் டேஸ்ட்ன்றாங்க. இவர் ட்ரெயின்ல போனா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க பஸ்ல போனா தான் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. சரிண்ணா, இதுல அந்த அண்ணா ஒரு படி இறங்கி சரி ஓகே பஸ்லயே போலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலாம் இல்ல. ஆனா வராது. அவருக்கு எண்ண ஓட்டங்கள் தான் மாறி மாறி வராது. வருது இல்லையே. கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், ஃபீட்பேக் பேசலாமான்னு சொல்றேன் இப்போ. ஆமாங்கண்ணா. நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேன்றீங்க. ஆமாங்கண்ணா. பட் எண்ண ஓட்டங்கள் வேற மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க. நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு வருஷத்துல பேசிக்கலாங்க. 365 பேசிக்கலாம்னு சொல்லி நீங்க சொல்ருவீங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்? அங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்காம போயிரும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்? 2 மாசம் வெயிட் பண்ணணும். ஆமா இப்போ ஆமாங்கண்ணா. நம்ம 2 பேருக்கும் ஒரே எண்ண ஓட்டங்கள் அங்கறதுனால, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நான் சொல்றத நீங்க கேட்கிறீங்க. ஆமாங்கண்ணா. 2 பேரும் கரெக்ட்டா வந்து அந்த ஒரு பேலன்ஸ் அங்கறது இருக்குது இந்த இடத்துல. பாருங்க, எவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்கண்ணா. தேங்க்யூங்கண்ணா. ரொம்ப நாளும் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சிருந்தேன் பிரபாண்ணா. அது செவ்வாய்க்கிழமை காலையில. அவ்வளவுதான் முருகன் அருள். முருகர் அருள். உண்மையா இப்ப நான் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் கோயிலுக்கு போவேன் செவ்வாய்க்கிழமை. முருகர் அருள் 1 மணி நேரம். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. உங்ககிட்ட பேச பேச எனக்கு எனர்ஜி ஏறுதுன்னா அது அப்படிதான். நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். உங்ககிட்ட பேசி போல அந்த சூப்பரா ஜாலியா இருக்கு. எனக்கு நான் யாரு சொன்னாலும் நான் விடவே மாட்டேன் பிரபாண்ணா உங்களை. நான் உங்களுக்கு தெரியும் உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறோம் ஒரு குருவா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது பிரபாண்ணா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இதுதான் அப்பதான் நீங்க வந்து உங்களோட அருள் எனக்கு கிடைக்கும். பரவாயில்ல இந்த பையன் பாரு இவ்வளவு அன்பு வச்சிருக்கானா, அட இவன் நல்லா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க இல்ல. அதே இந்த ஜெனி என்னை அடுத்த கட்ட கொண்டு போயிடும் பிரபாண்ணா. ஆமாங்க. ஆமா தானே பிரபாண்ணா. அந்த நன்றி இருக்கணும். நன்றி இருக்கணும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. சில பேர்லாம் வந்து ரொம்ப 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 உண்மையா இருப்பாங்க. டே கவுண்ட்னா டே கவுண்ட் தான். டைம்னா டைம் தான். கால்னா கால் தான். எங்கேயும் வந்து எந்த இடத்துலயும் வந்துட்டு விட்டு தர மாட்டாங்க. எதையும் மாத்த மாட்டாங்க எதையுமே. கரெக்ட் கரெக்ட். அவங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க பிரபாண்ணா. இது நம்ம ஜெயிக்கணும், நம்ம இது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா ஆமாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. கிளாஸுக்குள்ள வந்தவங்க நல்லா இருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது உண்மையாவே. பட் வராதவங்க கஷ்டப்பட்டுங்கிறாங்க. அதையும் உண்மைதான். அது உண்மைதான். ஆனா அது நம்ம ஒண்ணு பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அவங்க புலம்புறானுங்க காசு வரமாட்டி வாழ்க்கை இப்படி. நான் சொல்லுவேன்டி பிரம்மச்சாரின்னு ஒண்ணு இருக்கு, நோ ஃபேப்னு ஒண்ணு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்படிதான் நல்லா மாடு தலையாடுற மாதிரி ஆக்கிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு 7 நாள் 5 அதுக்கப்புறம் முடியலன்னு பழைய குழி கதவத்தோட மறுபடியும் பழைய வாழ்க்கை கண் முன்னாடியே எனக்கு தெரியுதுன்னு பிரபாண்ணா. எப்படி சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவனுக்கு என்ன இதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க பிரபாண்ணா. எனக்கு சங்கடமாவும் இருக்கு. ஒரே விஷயம், ஒருத்தருக்கு வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தர் கடைசி வரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாத்தையும் நீங்களே பாப்பீங்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே. கண்டிப்பா. நான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் பிரபாண்ணா. உங்களுக்கு விட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்தேன்ல. ஆமாங்க. அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் தனியா ஃபாலோ பண்றேன்னு சொல்லி இப்பவும் சொல்றேன். எப்போ 3 வருஷமா சொல்றாங்கன்னா இவனுக்கு போங்கடா நீங்களும் விட்டுட்டேன். ஆனா நம்ம நல்லா இருக்கோம். நீயும் எனக்கு நல்லா தெரியுதுன்னா எங்க வந்தாலுமே அவன்கிட்ட இன்னொன்னு சொல்லுவான். அவன்கிட்ட நான் கேட்பேன், மாஸ்டர்பேஷன் ஏதாச்சும் பண்ணுனியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அவன் ஆமாம்பா. ஏன் அப்படின்னா நேத்து மாஸ்டர்பேஷன் பண்ணி இருக்காங்கன்னா அடுத்த நாள் அவன் ஒரு பிரச்சனையில இருக்கான். அது எச்சா எழுதுங்கண்ணா. அவன் என்கிட்ட வந்து சொல்ற மாஸ்டர்பேஷன் பண்ணா அதுதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். எப்போ நேத்து. ஆனா இன்னைக்கு பெரிய ப்ரெஷர் ஆயிட்டாங்கண்ணா. அந்த மாதிரி பார்த்தேன். இது நடக்குதுங்க பிரபாண்ணா. இல்லைங்கண்ணா அவன் மாஸ்டர்பேஷன் பண்ணா ரிலீஃபா இருக்குன்னு பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். எப்போ பேசிட்டு இருக்கிறப்போ முந்தித்த நாள். சும்மா அடுத்த நாள் வரேன், அந்த ப்ரெஷர் ஹெவி ஆயிடுச்சு அவனுக்கு. அப்ப பாத்துங்க பிரபாண்ணா, அப்படியும் வாழ்றாங்க பிரபாண்ணா அவங்க. அந்த பிரச்சனைல வரும்போது காரணம் நம்மளுக்கு தெரியுது. எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க சொன்னா புரிய மாட்டேன் தானா? புரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன் டேய் கேக்குறேன், நான் கண்டிப்பா நான் கேட்டேன். டேய் என்னடா
ஏன்னா அதுக்கு முந்தித்த நாள் எனக்கு தெரியும் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியும். இவன் என்ன பண்ணிட்டான், பிரச்சனை இது பண்ணவும் அவனை போட்டு அதை அழுத்திருச்சுன்னா அடுத்த நாள் மனப்பிரச்சனை எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. ஓகே, இது ஏன் பிரபலம் அது ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது பண்றப்ப அது ரிலீஃப் கிடைக்குதுங்கிறான். ஆனா அடுத்த நாள் பாருங்களேன் அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு இல்லைன்னா. அது எரியக்கூடிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அதெல்லாம் அந்த அந்த விளையாட்டுக்குள்ள போவே கூடாது இல்லைங்க பிரபானா அதுக்கெல்லாம். ஐயோ, இது வந்து ஒரு ஞானம். ஆக்சுவலா இந்த ஞானம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, சில பேர் மட்டும் தான் கிடைக்குமே. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பிசினஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 லட்சம் லாஸ் பண்ணிட்டாரு. சரிங்க. இன்னும் அந்த லாஸ்ல இருந்து ரிகவரி ஆகல. இந்த லாஸ் பண்ண காரணத்தால் அடிக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, நம்மளவங்க வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அடிக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, ஜர்னி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வர இருக்கு, அந்த ஆப்ஷன் அங்கிறது உங்க லைஃப் உயர்த்த நான் சொல்றேன். சரிங்கண்ணா. அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இல்லை. சரிங்கண்ணா. மறுபடியும் மெசேஜ் பண்ணிங்கிறாரு, அகைன் ரீலாப்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு. அதை ரிப்ளை பண்ணவே இல்லை. சொன்னது கேட்கல, மேற்கொண்டு என்ன பண்ணிட்டோம், அவ்வளவுதான். நம்ம சொல்றோம்னா அது ஏன் சொல்றோன்றது அனலைஸ் பண்றது இல்ல, எதுக்கு அண்ணா சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, திருப்பி ரிலாப்ஸ் பண்ணா என்ன பண்றது, என் பேசி நீ கேட்கல போன்ட்டு நம்ம விட்டுற வேண்டியதுதான். ஆனா இப்ப முடியும் நான் பாத்துட்டேங்கண்ணா. இவ்வளவு நாள் ஃபீட்பேக்ல என்னோட விஷயத்துலயும் மத்தவங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி வந்துட்டு இருக்கிற ஜெனி எல்லாம் வச்சு பாத்துட்டாங்க பிரபானா. நீங்க எல்லாமே அவங்க நன்மைக்கு தான் சொல்றீங்க இல்லைங்கண்ணா. இருந்து இப்படி வாழ்க்கை இருக்கும், இப்படி மாறுங்கிறது அவங்க நன்மைக்கு தான் சொல்றீங்க. இதுல உங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இல்லைங்கண்ணா. அதாவது ஒரு காடு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு வந்து அந்த காட்டுல வந்து அவருடைய காலடி படாத இடமே இல்லையா. இவர் என்ன பண்ணாரு, அந்த காட்டுக்கு வெளில இருக்காரு. இப்போ காட்டுக்கு வெளியே வந்துட்டு இன்னொருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து வழி கேட்கறாரு. அந்த வழி கேட்டப்ப சொன்னாராம், இந்த மாதிரி லெஃப்ட்ல போங்க, அங்க வந்து பள்ளங்குது, இங்க வந்துட்டு நிறைய வந்து மரங்கள் செடிகள் இருக்கு, வழி இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னார் இவரு. இவங்க போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த போயிட்டு வந்தவங்க வந்து அந்த காட்டு வெளியே வந்து சொன்னாங்களாம், நான் காட்டுக்குள்ள போனேன், நீங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சு எப்படின்னு கேட்டாராம். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. அவர் சொன்னார், நான் பிறந்ததுல இங்க தாங்கிறேன்பா, நான் எல்லா இடத்தையும் சுத்தி இருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு, அதனால வந்துட்டு அந்த அனுபவம் தான்பான்ட்டாராம். காசு கொடுத்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அனுபவம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுப்பா. அண்ணா இன்னொன்னு தெரியுங்களா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், இது நான் சொல்லணும்னு இருந்தேன், இப்ப ஞாபகம் வந்துச்சு. நீங்க வாங்குற ஃபீஸ், உண்மையாலுமே சொல்றேன், நீங்க வாங்குற ஃபீஸ் நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, என்ன மொத்த சொத்து எழுதி கொடுத்தாலும் அதுக்கு நிகர் ஆகாதுங்க. உண்மைதான். ஆமாதானுங்க பிரபாண்ணா. நீங்க வாங்குறதுல ஃபீஸே இல்லைங்கண்ணா. உண்மையாலுமே இதுல பெரிய நீங்க ஒரு நோக்கம் சொல்றீங்க, நான் சொன்னல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம. அப்ப அதாவது மனிதர்கள் நினைக்கலாம், ஜேர்னி ஃபாலோ பண்ண யாராவது நினைக்கலாம், அப்ப அண்ணா ஃபீஸ் வாங்குறத வாங்காம. பட் நீங்க வாங்குற ஃபீஸ் வந்து நாங்க மொத்த சொத்து எழுதி கொடுத்தாலும் நீங்க சொல்ற விஷயம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க பிரபாண்ணா. இதெல்லாம் ஞான பொக்கிஷம் உண்மையாமே. பத்துமா பத்தாது. ஆனா ஏன் இது நீங்க பண்றீங்கன்னா நல்லா இருக்கணும் ஏங்கன்னா, இறைவன், நீங்க உண்மையாவே இறைவனை நம்புறவரு, நம்ம வாழ்க்கையில பிறந்தோம், நம்மளால எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, அவங்க அடுத்த கட்ட போறாங்க, அதுதான் உங்களுக்கு நிம்மதிங்க பிரபாண்ணா. இல்ல நீங்க அதான் நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட டே கவுண்ட் போடுறாங்க, பேசுறாங்கன்றது எனக்கு சந்தோஷம் தான். அது ஓகே, நம்மளால வந்துட்டு இவங்களால நல்ல லைஃப்ல இருக்காங்க, நல்ல பாதையில போயிட்டு இருக்காங்க, இப்போ இவங்க லைஃப்ங்கிறது நல்லா இருக்கும். அதாவது என்ன நம்புறவங்களுக்கு கண்டிப்பா லைஃப்ல வந்து என்னால முடிஞ்ச நல்ல விஷயம் கண்டிப்பா வந்து நான் பண்ணிதான் இருக்கேன். கண்டிப்பாங்க, அது எனக்கும் நடக்குது. நான் உங்களை நம்புறேன். நீங்க உண்மையாலுமே எனக்கு இதுதாங்க உண்மை. நான் மாசம் ஒண்ணு நீங்க வாங்குறது கிடையாது பிரபாண்ணா ஃபீஸ். ஏங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மாதிரி நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீ பாரு மாசம் அது வேற மாதிரி. உண்மையாலுமே பிரபாண்ணா நல்ல ஒரு இதுதாங்கண்ணா. நீங்க பரவாயில்ல பிரபாண்ணா, என்னையெல்லாம் விட்டுறாதீங்க. நான் பாருங்க எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பாருங்க அடுத்த ஜென்மத்துல வந்தாவது நான் உங்களை இது பண்ணி இன்னொன்னு 10 நிமிஷம் பேசலாமா நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இப்போ 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா பேசணும், நான் பேசிட்டே இருக்காங்க பிரபாண்ணா இத பத்தி. ஆனா அப்புறம் ரொம்ப நாளா நினைச்சேன், எப்ப நீங்க மீட்டிங் ஃபர்ஸ்ட் அதுல நான் கலந்துக்கிட்டேன், வாழையாடுல வச்சீங்க. 2027பா, 2027 பிளான் பண்ணிட்டோம். இடமும் டேட்டும் மட்டும் நான் வந்துட்டு சீக்கிரமா வந்து சொல்றேன். அதுல நானும் இருப்பல. கண்டிப்பாங்க. ஓகே, நான் போதும்.
பட் இன்னும் வந்து இடம் ஃபிக்ஸ் பண்ணல, டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் 2027 வருஷம் மட்டும் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்கண்ணா. யூடியூப்ல வந்துட்டு வீடியோ போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். கண்டிப்பாக ஓகேங்க பிரபா, பர்சனலா கூப்பிட்டு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கும் சொல்கிறேன் நான். வந்துருவோங்க பிரபா. அமௌண்ட் எவ்வளோனாலும் பிரச்சனை இல்லைங்க பிரபா. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த வாட்டி வந்து தீட்சை தரலான்னு சொல்லி பிளானுங்க. ஓ தீட்சை, ஓகே ஓகேங்க பிரபாண்ணா. அது எந்த சுச்சுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணின்னு. ஏன்னா தீட்சை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா பிரபாண்ணா நீங்க? இல்லை அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் அங்கே வந்துட்டு டைரக்ட் கிளாஸ், அந்த டைரக்ட் கிளாஸ்ல மட்டும் தீட்சை. அண்ணா நீங்க தொடு தீட்சை நீங்க அது வந்துடுறது. தீட்சை நீங்க வாங்கிட்டீங்களா பிரபாண்ணா? எந்தெல்லாம் வாங்கிட்டேன், நான் ஆல்ரெடி வாங்கியாச்சு நானு. பரவாயில்ல, இன்னொருத்தங்களுக்கு பண்ற அளவுக்கு நம்ம பக்குவப்படணும்ட்டு நீங்க வெயிட் பண்ணி பண்றீங்க. கரெக்டா? அதான் நான் தீட்சை முதல்ல எப்போ வாங்கிட்டேன். பட் நம்ம அதை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு இன்னும் வரல. அதான் மெயின் விஷயம். இத்தனை வருஷம் நான் ஃபாலோ பண்ணாலும் கூட எனக்கு ஒரு டைம் வரணும் பாருங்களேன். கரெக்ட். தீட்சை நானும் வந்துட்டு சட்டத்திட்டங்கள் கொடுத்துதான் நாங்கள் உள்ளதா இருக்குனே. நீங்க தீட்சை கொடுத்தா ஒருத்தனோட வாழ்க்கையே மாறிடும். அந்த மாதிரி நீங்க அந்த இதுல இருந்துட்டு நீங்க பண்ணுவீங்க. இல்லைன்னா தீட்சை அதுதானே பிரபாண்ணா? ஆமாங்க. அதாவது காலையில வந்து 5 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிற பிளானு. ஓகேங்கண்ணா. காலையில 5 மணில இருந்து நைட் ஒரு 7 மணி வரையும் போல. ஓகே ஓகே. இடையில லஞ்ச் பிரேக், ஐ மீன் அந்த பிரேக்ஃபாஸ்ட், ரெஃப்ரெஷ்மெண்ட், டீ டைம், லஞ்சு, அதுக்கப்புறம் டின்னரு. அதாவது சாப்பிட்டு நைட் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா, நைட் வந்துட்டு சாப்பாடும் வந்துட்டு உண்டு. A to Z. ஓகேங்கண்ணா. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வர்றவங்களுக்கு வந்துட்டு அங்கேயே வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து தங்கி, அதாவது நாளைக்கு காலைல வந்து கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு மத்தியானமே அவங்க வந்துடலாம் ரூமுக்கு. அந்த மாதிரி. ஓகே. ஒரு 10 ரூம்ன்றது அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகேங்க ப்ரோ. வர்றவங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸ் அங்கே கொடுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ரெடி ஆகிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலைல கிளம்புற மாதிரி. சரிங்க பிரபாண்ணா. சரி. இதில் என்னன்னா எக்ஸ்பென்ஸ் அங்கே ரொம்ப அதிகம். இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்ஸ்ன்றது அதிகம், எனக்கும் அதிகம். கரெக்ட். ஏன்னா இன்னும் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுவீங்க. எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், கரெக்டாக கொடுத்தாகணும். அதாவது வந்தவங்க ஓகேப்பான்னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு 1000 ரூபாய் பண்ணலாம், 10,000 ரூபாயும் பண்ணலாம், 10,000 பண்ணலாம், 50,000 பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் என்ன விஷயம்னா எந்த அளவுக்கு காசு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல அந்த லக்ஸரி அதிகமாகும். கரெக்ட். குவாலிட்டியா கொடுக்கணும், கண்டிப்பா அங்க லக்ஸரி ஆகும். ஏங்கண்ணா? ஆமா, பெங்களூர்ல ஒருத்தர் கிளாஸ் நடத்தினார் ஒன்று. பர் ஹெட் வந்து 25,000. ஓகேங்கண்ணா. 3 நாள் கிளாஸ். ஆனால் அது பர் ஹெட்டுக்கு 3 நாள் கிளாஸ். அந்த 3 நாளுக்கு வந்து சாப்பாடு அவங்களதே, தங்குறது அவங்களதே, கிளாஸும் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அதே கிளாஸ் அவரு வேற ஊர்ல கண்டக்ட் பண்ணாரு. ஒரே நாள் கிளாஸ் தான். அதை 3 நாள் கிளாஸ் அங்கே ஒன் டே ஆக்கிட்டாரு. 2000 ரூபாய் ஃபீஸ். காலைல வந்துடணும், சாயங்காலம் போயிடணும், அவ்வளோதான். ஆனா நம்ம ஒரு டைம் பண்ணல, வெறும் 900 எடுக்குது. அது சூப்பரா 999 ரூபாய் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நாங்களாம் அங்க சூப்பரா இருந்துச்சு வாழையார் சைடு. இல்ல ஆமாங்க. மறுபடியும் ஒரு வாட்டி வந்துட்டு அங்கதான் பிளான் பண்றோம் நாங்கடா. ஓகேங்கண்ணா. ஓகே. ஏன்னா அப்படி பண்ணும்போது வந்துட்டு நியர்பை அங்கிறது எல்லாரும் கிட்டாங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு. ஒருத்தர் சொன்னாரு திருச்சி பண்ணலாம் சார்ன்னாரு. சரி திருச்சியும் பிளான் பண்ணலாம். பட் கடைசியா வந்து டிசிஷன் அங்க மேக் பண்ணும்போது கோயம்புத்தூர் வரும். ஐயோ, ஏன்னா அதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது ஐயோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, இரைச்சல் இல்லாம நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதுதான் கரெக்ட். நம்ம வெஜ் ஃபுட் போட்டிருந்தோம், நான்வெஜ் ஃபுட் போட்டிருந்தோம். ஆமா, அதாவது வரவங்களுக்கு குறைய கூடாது இல்லைங்களா? கரெக்ட். அங்க போய் இந்த பருப்பு சாம்பார் ஊத்திட்டாங்க என்னோட சொல்லலையா? சோ வந்தவங்களுக்கு வந்துட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவங்கள வந்து அந்த குறையெல்லாம் பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஐயோ அப்பெல்லாம் நான் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ நான்வெஜ் விட்டாச்சு. அந்த ஸ்டேஜ் மாற மாற நம்மளுக்கு வந்து லைஃபே எல்லாம் மாறுது பாருங்களேன். மாறுது. கரெக்டுங்கண்ணா. தோணவே மாட்டேதுங்கண்ணா. நம்மளுக்கு எல்லாமே மண்டையே வேற மாதிரி மாறிடுச்சுங்க. அப்படிதான் சொல்றேன். ஆமா, இப்போ உங்களுக்கு நம்ம 365 டேஸ்ல பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் இல்லையா? ஆமாங்க பிரபாண்ணா. இன்னைக்கு 305, ஒரு 10 நாள் போன மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு, பாருங்களேன். ஆமா பிரபாண்ணா, இன்னொன்னு உங்க கூட பேசிட்டு இந்த எனர்ஜி எனக்கு போதும் பிரபாண்ணா. பாருங்க நான் என்ன பண்றேன்னு. ஜாலியா போய் இதே எனர்ஜி ஃபுல்லும் இன்னொன்னு உங்ககிட்ட நான் பேசி உங்களோட எனர்ஜியை நான் வாங்கிட்டு இருக்கேன்.
வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்கண்ணா, பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குங்க ப்ரோ. உங்ககிட்ட பேசினால அது வந்து வேற மாதிரி என் அண்ணா மாதிரி அது நல்லா இருக்குல்லங்கண்ணா உங்களால. அப்போ நான் அப்படிதான் உங்ககிட்ட நான் ரியாக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு உங்களுக்கு வந்து 2 எனர்ஜி ஆக்சுவலா இன்னைக்கு. கரெக்ட். முருகர் எனர்ஜி அது இல்லாம ரெண்டுத்தையும் நீங்க வந்து ரிசீவ் பண்ணியே தீரணும். கண்டிப்பாங்க பிரபா. ஏன்னா நம்ம வந்து நேத்து பேசியிருக்கலாம், இல்ல அடுத்த வாரம் பேசியிருக்கலாம், இல்ல நாளைக்கு இல்லாட்டி பேசியிருக்கலாம். சுச்சுவேஷன் 360 அங்க அமைத்து பாருங்களேன். இல்லாட்டி 365 நம்ம பேசியிருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஆமா. இப்போ அதான் நான் சொன்னேன், நீங்க வந்து டைரக்டா நம்ம ஒரு வருஷம் பேசிடலாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பட் இப்போ வரீங்கன்னா அதான் அந்த டைமிங்ன்றது. பிரபாண்ணா 200 டேஸ்க்கு முன்னாடி கடைசியா நம்ம பேசணும் 200ங்க பிரபாண்ணா. ஆமாங்க. அப்ப நம்ம சொன்னீங்க 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் நான் சொன்னேன்னா 1 இயர்க்கு அப்புறம் நல்லா ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னா நான் சொன்னேன். பட் பாருங்க 305ல பேசுறோம். அவ்வளவுதான். ஏன்னா அந்த அமைதி நம்போது அது நடந்து தீரணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு, நீங்க இவ்வளவு நேரம் பேசவே மாட்டீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க சொல்லுவீங்க ஆமா, ஷெட்யூல் வந்து டைட்டா இருக்கும், பிஸியா இருக்கும். நீங்க இவ்வளவு நேரம் பேசவே மாட்டீங்க. ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா பேசுறோம்ப்பா. ஃப்ரீயா இல்லாத கண்டிப்பா போதுதான் பிரச்சனைங்களே. கரெக்ட். நீங்க சொல்லுவீங்கப்பா, சரி ஓகேப்பா பாய்ப்பா டைம் ஆச்சுப்பா அப்படின்ட்டு அவ்வளவு 10 நிமிஷம் 10 நிமிஷம் கரெக்டா கிளாஸ்லயே சொல்றேன். இன்னொன்னு தெரியுங்களா, நீங்க கிளாஸ்ல நான் வந்து ஃபீஸ் கட்டி பேசுற அந்த 21 நாள் ஒரே நாள் ஃப்ரீயாவே பேசிட்டேன்னா 1 மணி நேரம். ஆமா தானே? ஆமா. ஆனா இந்த 1 மணி நேரம் கூட நீங்க அந்த அளவுக்கு நீங்க பிஸியா இருப்பீங்க பிரபா. எனக்கு நல்லா தெரியும். நீங்க இடையில எனக்கு திட்டுவீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ அடுத்த இன்னொரு 10 நிமிஷத்துல நான் வெளியே கிளம்பணும். ஆனா பாருங்க எக்ஸாக்டா பாருங்க, உங்கள்ட்ட நான் பேசி முடிச்ச உடனே அப்படியே போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். தேங்க்யூ யூனிவர்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த டைமிங்ன்றதை நான் பேலன்ஸ் பண்ணிடணும். இன்னும் நீங்க அவாய்ட் பண்ணல பாத்தீங்களா எப்படின்னு. இப்போ நான் உங்களையும் பார்க்கணும். இன்னொருத்தர் போயிட்டு நேர்ல வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணிங்கிறாரு. ஓ சரிங்க பிரபாண்ணா. சரி, அவர் வந்துட்டு முதலே சொல்லியிருந்தார் நேர்ல பேசலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேங்க பிரபாண்ணா. ஓகேங்க பிரபாண்ணா. நல்லா இருக்கீங்களாங்கண்ணா? ஃபைனுங்க. சரி, நான் போயிட்டு அவரை பார்க்கணும் போயிட்டு. தேங்க்யூ பிரபாண்ணா. தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னு கேட்டால் வந்துட்டு உங்களுக்கும் ஷெடியூல் டைட்டு, எனக்கும் ஷெடியூல் டைட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்ன்றது பேசலாம் போனால் டக்குன்னு வந்துட்டு ஓகேன்னு பண்ணீங்க இல்லையா? அதான் மனசுன்றது. ஐயோ எப்போ வாய்வு என்னங்க பிரபாண்ணா, அதெல்லாம் என்னைக்குன்னா 1 மணிக்கு கூப்பிட்டு ஃபீட்பேக்னால பண்ணிக்கிறோம்னா. ஏன்னா நீங்க ஓபன் தான். ஆமா, நான் உங்க விஷயத்துல 54 hours 24 hours ஓபன் தான். அவ்வளவுதான். ஒரேப்பா ஃபீட்பேக் ஆனா அப்ப ஏதாச்சும் நிறைய இருக்கு அப்ப நான் சொல்லுவேன். ஆனா இப்படி இருக்கு அப்படின்னு அது வந்துடும் விடிகால 8 மணி மட்டும் வந்துடும். இப்போ 2026க்குள்ள உங்களுக்கு வந்து 1 வருஷம் முடியுது. அதான் சந்தோஷமான விஷயமே இன்னும். ஐயோ ஆமா, அது நீங்க ரொம்ப பெஸ்ட் இல்லைங்கன்னா. நீங்க 2027 வருஷம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க பிரபாண்ணா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2027 ஜனவரி 1 நோஃபப் டே 1 நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. சரிங்கண்ணா. ஆனா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா, நீங்க 2027 ஆரம்பிக்கும் போதே ஆல்ரெடி 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து அது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலா உங்களுக்கு. அப்படிங்களாண்ணா? ஓ இப்போ பரவாயில்ல. நேத்தனே டீலாப்ஸ் இன்னைக்கு டே 1 இப்போ ஆரம்பிக்கிறன்றதுக்கும், இல்லப்பா நேத்து 95 நாள் இன்னைக்கு 96 நாள் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க பிரபாண்ணா. ஆமாங்கண்ணா. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனை விட உங்களுக்கு வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்ல வராங்க. ஓ அதுதான் பிரபாண்ணா. ரொம்ப நாளா உங்களுக்கு நான் ஆரம்பிச்சே சொன்னேன் 1 இயர். ஏன்னா அதாவது 10 நாள் ரிலாப்ஸ் ஆயிட்டு போறவங்க கூட அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட மாட்டா. ஒருத்தன் முக்காவாசி வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிரபாண்ணா. புரிஞ்சுதா நான் சொல்றேன்? ஆமாங்க கடுப்பா இருக்கும் ரொம்ப. ஆனா 300 நாள் வந்துட்டோம். அந்த 1 இயர்ல என்னடா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப தோண்டு போயிட்டாங்க பிரபாண்ணா. நான் போட்டு சொன்னேன் ஏங்க பிரபாண்ணா 300 நாள் முடியும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 1 இயர் இன்னைக்கு முடியும் என்னோட வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்ணது. அப்ப இந்த 1 இயருங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அந்த 1 இயருக்கு மேல என் வாழ்க்கை வேற மாதிரி மாறலாம் இல்ல பிரபாண்ணா? 100% மாறியே தீரும்பா. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் 2 மாசத்துல நம்ம பேச போறோம் இல்லையா? ஆமாங்க பிரபாண்ணா. அடுத்த 2 மாசத்துல நம்ம வந்துட்டு 1 வருஷம் ஃபீட்பேக் பேச போறோம். ஆமாங்கண்ணா. அந்த ஃபீட்பேக் நீங்க கொடுக்கும்போது நான் சொல்லக்கூடாது, தாராளமா 1 ஹவர் தாண்டி பேசுவீங்க இன்னும். அது ஆமா, ஏன்னு கேட்டா அந்த 1 இயர்ல வந்து அவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் லைஃப்ல. கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பா. அப்புறம் என்ன பண்ணணும், நான் உங்கள்ட்ட பேசும்போது நான் தனியா டைம் ஒதுக்கி பேசணும். ஓ 1 இயர் ஆமா மேல இருக்கு. அடுத்த 1 ஹவருக்கு அடுத்த 2 ஹவர் யார் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டைம் ஒதுக்கி பேசணும் உங்கள்ட்ட பேசும்போது. ஓ அப்படிதான். ஏன்னா அந்த 1 இயர்ங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா இந்த 2 மாசம் தான் அந்த இது அந்த 1 இயருக்கு அந்த பயங்கரமான மாற்றங்கள் வரும் இல்ல பிரபாண்ணா? ஆமா. இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா
80 நாள் வரை ஒன்றும் தெரியாது, 81 விட ஒன்றும் தெரியாது. 82ல இருந்து 90 நாளுக்குள்ள அந்த ஒரு வாரம் கேப் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்கண்ணா. அதுல டக் டக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மாறிடும். ஓ, ஓகே ஓகே ஓகேங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஃபாரின் போறதுக்கு கடைசி வரை வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, விசா கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஜர்னி ஃபாலோ பண்ணும்போதே கிளாஸ்லயே. ஓ, நான் ஜேர்னிலே. அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, நீங்க ஃபாரின்ல தான் போய் என்கிட்ட அடுத்து வந்துட்டு அடுத்த மொமெண்ட்ல வந்து நீங்க இருப்பீங்க நான் சொன்னேன். அவருக்கு ஒரு மாதிரி விரக்தி ஆகுது இல்லையா, ட்ரை பண்றோம் என்னடா வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் சொன்னேன், நடக்கும் பாருங்கண்ணா. 83வது நாள் 84வது நாள் விசா அங்கே கைக்கு வந்தாச்சு. பாருங்க, கம்பெனியா வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டாங்க, நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளத்தில் நாங்கள் பிடிச்சிக்கிறேன்ட்டாங்க. ஓ, இவர் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சு சூட் கேஸை பேக் பண்ணி கிளம்பணும், அது ஒன்று தான் இருக்கு வேலையை இப்போதைக்கு. அந்த 90 அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை, அவர் ஃபாரின்ல இருக்கிறார் அவர். ஆமா. ஆனால் டேவன் வரும்போதே சொன்னார், எனக்கு ஃபாரின் போகணும் சார்னாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் டக் டக்குன்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் சொன்னேன், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கன்னு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஃபாரின்ல இருக்காரு இப்போ பாருங்க. ஆமா, மாசத்துக்கு வந்துட்டு 1,30,000 கைக்கு வருதுங்களாம். 1,30,000 பரவாயில்லைங்களா? இந்தியன் அமௌண்ட் 1,30,000 கைக்கு வருதுங்களாம். ஓ, அங்க மீதெல்லாம் வந்துட்டு அங்க அக்கமெண்டேஷன், அங்க வந்து ஃபுட்டு, அங்க வந்து டிராவல் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் அங்கேயே வந்துட்டு ஒரு நியர்லி வந்து ஒரு 60,000 அங்கேயே போயிடுதுங்களாம். ஓ, சரிங்கண்ணா. இண்டிவிஜுவலுக்கே 60,000 செலவு மாசத்துக்கு அங்க. அதாவது அவர் என்கிட்ட வரும்போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தார் உண்மையை சொல்ல போனா. ஈவன் அந்த கிளாஸ் ஃபீஸை கட்டுறது காசு இல்லை அவர்கிட்ட. நான் சொன்னேன், இந்த கர்மான்றது வந்து உங்களுக்கு கழியும் பாருங்கன்னு. இன்னைக்கு மறுபடியும் வந்து என்கிட்ட காசு அமைச்சு விட்டு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஒரு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்களா என்கிட்ட வந்து. ஓ, அனுப்பிச்சிட்டு. பரவாயில்ல. நான் சொன்னேன், அன்னதானம் பண்ண உங்களுக்கு மாற்றம் வருங்கன்னு சொன்னேன். இந்தியாவிலே அன்னதானம் பண்ணியிருந்தாரு, ஃபாரின்ல அன்னதானம் பண்ணிங்கிறாரு. எங்க போனாலும் உலகத்துல வந்துட்டு சாப்பாடுங்கிறது வந்துட்டு பசி தீர்க்கக்கூடிய விஷயம் தானே. அது பணக்காரனுக்காகட்டும் தான். அதாவது அன்னதானம் பண்ணி இவருக்கு என்டையர்லி வந்துட்டு கர்மம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஓ, நிறைய பேருக்கு புரிய மாட்டேன் அதை பத்தி என்ன பண்றதுங்க. பாருங்க வாழ்க்கை எப்படி மாத்திட்டு இருக்கு. அதனால ஒரு 60 நாளுக்கு ஒரு பணம் ஈஸியா போயிடும். அவ்வளவுதான், ஒரு வருஷம்ன்றது வந்துடும் அசால்ட்டா ஃபாலோ பண்ணுமா. ஆனா இன்னொன்னு என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்ல பிரபா, நான் 3 வருஷமா உங்க கூட தான் சார். ஆனா பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 300 நாள் உங்க கூட இருந்தேன், அதுக்கப்புறம் சூழ்நிலைகளால ஃபாலோ பண்ண முடியல, அப்புறம் நானாவே ஃபாலோ பண்ண மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டேன். அதாவது இங்க ஒரு அதான் சொல்றேன், இங்க ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ங்கிறது இருக்குது. அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நடக்குமே. அதுல கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணா கூட அவ்வளவுதான் விட்டுருவேன். கண்டிப்பா அதுதான். பரவாயில்லங்கண்ணா, நன்றிங்கண்ணா. சரி, ஓகே பிரதர். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிடும். ஓகேங்கண்ணா. சரி, ஓகேங்க. நம்ம கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய 365வது நாள் வீடியோங்கிறது கண்டிப்பா பேசலாம், சரிங்களா? ஆனா அந்த டைம்ல வந்து அதை நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. நீங்க பாருங்க, ஏதோ ஒரு 10 நாள் தான் இருக்க மாதிரி தெரியும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ கரெக்டா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஒரு வருஷம் மாதிரி தெரியல, உண்மையாலுமே இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. கரெக்ட், இப்போ ஃபீல் ஆகுது எனக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ண என்னடா இன்னும் 60 நாள் பரவாயில்லையே. ஏங்க பிரபாண்ணா, ஜேர்னிக்குள்ள வர்றதுதான் பிரபாண்ணா கஷ்டம். அப்ப ஃபாலோ பண்ணிட்டு போனா அது வேற மாதிரி போயிடுது இல்லைங்க பிரபாண்ணா? ஆமாங்க, அதாவது இது வந்து ஒரு நடுவு கடல்ல நீச்சல் தெரியாம தத்தளிக்கிறவங்க இல்லையா, ஆமாங்கண்ணா, அந்த மாதிரி இது. அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஷிப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்கண்ணா, அந்த ஷிப் உங்களை காப்பாத்திரும் ஜேர்னிங்கிறது. ஆமா, ஓகே. யோசிச்சு பாருங்க, நடு கடல், ஒருத்தர் நீச்சல் தெரியல, தத்தாளிச்சுங்கிறாரு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மூச்சு விட முடியாது, உடம்பு டக் டக்குன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போயிரும். கடல் வர உப்பு ஒரு பக்கம், அது இல்லாம மீன்கள்லாம் வந்து கச்சிரும், திமிங்கலம் சுறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதுலயும். ஆமாங்கண்ணா, பயம் வந்துடும் மெயினா, நம்ம எல்லாம் வந்துட்டு பழைக்க மாட்டோம்டான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல ஒரு கப்பல் வந்துச்சுன்னு எப்படி இருக்கும்? அப்போ எனக்கு நீர்மூழ்கி கப்பல் வந்த மாதிரி இருக்குங்களா? நீங்க தண்ணிக்குள்ளே முழுகிட்டீங்க, அப்போ வந்து உள்ள வந்து உங்களை காப்பாத்திருச்சு, அவ்வளவுதான். அவன் நீர்மூழ்கி உண்மையாலுமே அப்படிதான் இருக்கு, எனக்கு நீர்மூழ்கி கப்பல் வந்த மாதிரி இருக்கு. சரிங்கப்பா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, டச்ல இருங்க. நம்ம வந்து டெஃபினெட்லி வந்துட்டு 1 இயர் ஃபீட்பேக்ன்றது பேசலாம், சரிங்களா?
ஓகே பிரபாண்ணா. ஓகே ஓகே. சரி ஓகேப்பா, தேங்க்யூப்பா. ஏன்னா நீங்களும் கோயிலுக்கு போகணும், நானும் வந்துட்டு இங்க வெளில கிளம்பணும். ஆமாங்க பிரபாண்ணா, ஆமாங்க பிரபாண்ணா. சரி ஓகே ஓகே, தேங்க்யூப்பா. பாய்ப்பா. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா.